அனைவருக்கும் வணக்கம். நம்ம எந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் 2024ஓட கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா? ஸோ முதல் செய்தியில என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னா, லெப்பர்ட் பாப்புலேஷன் இன் இந்தியா ஓகேங்களா? லெப்பர்ட் பாப்புலேஷன். ஸோ கடைசியா 2018ல இந்த சர்வே எடுத்திருப்பாங்க. அப்போ இந்தியால பார்த்தீங்கன்னா, 12,852 லெப்பர்ட்ஸ் இருக்கிறதாக சொல்லியிருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 2022ல எடுக்கப்பட்ட சர்வேவோட டேட்டாவ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அதன்படி பார்க்கிறப்ப 13,874 லெப்பர்ட் வந்து இந்தியால இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்தியாவிலேயே அதிகமா லெப்பர்ட் பாப்புலேஷன் எங்க இருக்கு அப்படின்னா, மத்திய பிரதேஷ்ல கிட்டத்தட்ட 3,907 லெப்பர்ட்ஸ் வந்து இருக்கு. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, 868 வந்து இருக்கு. சரிங்களா? இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இந்த சிவாலிக் ரேஞ்சஸ்ல, ஹிமாலயன் அண்ட் சிவாலிக் ரேஞ்சஸ்ல அதிகமான லெப்பர்ட்ஸ் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் தான். அடுத்தது NUCFDC அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது ஒரு அமைப்பு. இந்த அமைப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்பரேஷன் ஓகேங்களா? கூட்டுறவுத்துறைக்கான அமைச்சகம் வந்து இந்த ஒரு விஷயத்த லான்ச் பண்ணியிருக்காங்க. NUCFDC அப்படிங்கிறத. அது பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் அர்பன் கோஆப்பரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நேஷனல் அர்பன் கோஆப்பரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன். அது பேரு தான் NUCFDC. ஸோ இந்த NUCFDCயை பொறுத்தவரைக்கும் எதுக்காக செட்டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அர்பன் சிட்டிலயுமே வந்து நமக்கு கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யுது இல்லையா? ஸோ அந்த அர்பன் கோஆப்பரேட்டிவ்ஸ் பேங்க்ஸ் எல்லாமே ஒரே கொடைக்கு கீழ கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நேஷனல் அர்பன் கோஆப்பரேட்டிவ் ஃபினான்ஸ் அண்ட் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறத உருவாக்கியிருக்காங்க. தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தேசிய நகர்ப்புற கூட்டுறவு நிதி மற்றும் வளர்ச்சி நிறுவனம். ஓகேவா? ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன? எல்லா கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன் கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாத்தையுமே ஒரே பாடி கீழ கொண்டு வரணும். அதுதான். சரிங்களா? கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட கோஆப்பரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்கு. ஸோ அத சரியான முறையில ரெகுலேட் பண்ணணும். ஒரே ஸ்டாண்டர்டைஸ்டா ஒரே ப்ரொசீஜர ஃபாலோ பண்ணணும். இப்படிங்கிற காரணத்துக்காக தான் இத வந்து பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பர் ஆன் பிஎஸ்எஃப். பிஎஸ்எஃப் அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்த பிஎஸ்எஃப் ஓட பிரிவுல பார்த்தீங்கன்னா, ஸ்னைப்பர்ங்கிறவங்கள நம்ம பார்த்திருப்போம். கேம்ல எல்லாம் விளையாண்டுருப்பீங்க. படங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்னைப்பர் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்காக ஃபர்ஸ்ட்டா ஒரு விமன வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமன் குமாரி அப்படிங்கிற இவங்கள வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஹிமாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இவங்கள ஃபர்ஸ்ட் விமன் ஸ்னைப்பரா வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஜிஐ டாக்ஸ் அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. ஜிஐ டாக்ஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பொருட்களுக்கு ஜிஐ டாக் வழங்கப்பட்டுட்டே தான் வருது. அதுல இங்க கொஞ்சம் மார்ச் மாசத்துல கொஞ்சம் குடுத்திருப்பாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். சரிங்களா? ரூபா டாரகாசி அப்படிங்கிறது கட்டக் ஒடிசாவை சேர்ந்த கட்டக் பகுதியைச் சேர்ந்தது. இது வந்து ஒரு இந்த ரூபா டாரகாசின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கனாலே இந்த ஒயிட் கலர்ல நெறையா ஒரு கலைப்பொருட்கள் மாதிரி வரும். சரிங்களா? நமக்கு வந்து நம்ம போர்சலின் அந்த மாரியான பிக்சர்ஸ்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அ ஒரு ஒரு கிராஃப்ட் தான் வந்து இந்த ரூபா சாரகாசி அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது பங்களார் முஸ்லிம் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்கால சேர்ந்தது. இது வந்து ஒரு ஹேண்ட்லூம் கிராஃப்ட் ஓகேங்களா? அடுத்தது குட்ச் பகுதியைச் சேர்ந்த ரோகன், அடுத்தது அ ரத்லம் ரியாவான் லக்ஷுன் அப்படிங்கிற கார்லிக். இது வந்து மத்திய பிரதேசத்த சேர்ந்த ரியாவான் அப்படிங்கிற வில்லேஜ சேர்ந்தது. அடுத்தது குஜராத்த சேர்ந்த அம்பாஜி ஒயிட் மார்பிள். அடுத்தது திரிபுராவ சேர்ந்த ரிஷி டெக்ஸ்டைல், லக் பங்கிள்ஸ் ஆஃப் ஹைதராபாத், மஜோலி மாஸ்க் ஆஃப் அஸ்ஸாம், மஜோலி மேனுஸ்கிரிப்ட் ஆஃப் அஸ்ஸாம் இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஜிஐ டாக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பொதுவா நமக்கு ஜிஐ டாக் அப்படின்னா, தமிழ்நாடு சார்ந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாரி இந்த ரூபா டாரகாசி, பங்களார் முஸ்லிம்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. அதனால அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? இந்த அம்பாஜி ஒயிட் மார்பிளு இது எல்லாமே கொஞ்சம் ஃபேமஸ் ஆன விஷயங்கள். அதனால அதுங்கலாம் எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச மாநிலத்தில அதிகமான ஜிஐ டாக் கரண்ட் டேட்டா இது. சரிங்களா? 2025 ஏப்ரல் டேட்டா இது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகமா உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு தான் அதிகமான ஜிஐ டாக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. 79. 2வது இடத்துல தமிழ்நாடு 69 பொருட்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலேயே அதிகமா எங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம்ல சரிங்களா? தஞ்சையில வந்து பார்த்தீங்கன்னா, 11 பொருட்களுக்கு ஜிஐ டாக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது இந்த வேர்ல்டு சோசியல் ஃபோரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2001ல பிரேசில்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த வேர்ல்டு சோசியல் ஃபோரம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த மாநாடு நடக்கும். நடக்கிறப்ப அந்த வருஷத்துல என்ன முக்கியமான பிரச்சனைகள் நடக்குதோ, அத பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி, அதுக்கு சொல்யூஷன் குடுக்குற மாதிரியான ஒரு ரெசல்யூஷன வந்து பாஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில இந்த வருஷம் இந்த மாநாடு அப்படிங்கிறது நேபாளோட தலைநகரம் காத்மண்டுல நடந்திருக்கும். அந்த மாநாட்டுல எத பத்தி பேசியிருப்பாங்கன்னா, ரஷ்யா, யுக்ரைன் வார பத்தி பேசியிருப்பாங்க. இஸ்ரேல் வந்து காசால நடத்தக்கூடிய அந்த தாக்குதல பத்தி பேசியிருப்பாங்க. மணிப்பூர் வயலன்ஸ பத்தி பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி போர்கள்னால எவ்வளவு மக்கள் வந்து ரெஃப்யூஜிஸா மத்த நாடுகளுக்கு போறாங்க. அவங்களோட பேசிக் ஹியூமன் ரைட்ஸ வந்து நம்ம பாத்துக்கணும் அப்படிங்கிறத பத்தி பேசியிருப்பாங்க. சரியா? பேசிக்கா அதே மாரி கிளைமேட் சேஞ்ச் இந்த மாரியான விஷயங்கள பத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. எங்க நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? நெக்ஸ்ட் கிரெடிட் டூ ஃபார்மர்ஸ் கிசான் உபஜ் நிதி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த கிசான் உபஜ் நிதி அப்படிங்கிறது விவசாயிகள் கடன் வாங்குவதற்காக அறிவிக்கப்பட்ட ஒரு திட்டம். இந்த கிசான் உபஜ் நிதி கீழ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ விவசாயிகள் அவங்களோட விளைபொருட்கள வந்து அரசாங்கத்தினுடைய குடோன்ஸ்ல, வேர்ஹவுசஸ்ல போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வேர்ஹவுசிங் டெவலப்மென்ட் அண்ட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியான்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலயும், ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நெறைய வேர்ஹவுசஸ வந்து மெயின்டெயின் பண்றாங்க. ஓகேங்களா? இந்த வேர்ஹவுசஸ்ல விவசாயிகள் அவங்களோட விளைபொருட்கள கொண்டு போய் சேமிச்சு வச்சுக்கலாம். சேமிச்சு வச்சுட்டு, அந்த விளைபொருட்கள் மீது கடன்கள வாங்கிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் இந்த கிசான் உற்பத்தி நிதி. அவங்களோட ப்ரொடியூஸ கொண்டு போய் குடுத்துட்டு, அதுக்கு அத பேஸ் பண்ணி கடன்கள வாங்கிக்குமாறு கூடிய ஒரு திட்டம். 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இவங்களுக்கு வந்து கடன்கள வழங்குறாங்க. சரியா? அதே மாரி அந்த பொருட்கள அவங்க எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம போய் விளைபொருட்கள வச்சுட்டு, எப்ப வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா, அதன் மீது நம்மனால லோன்கள வாங்கிக்க முடியும். சரியா? அதுதான் இந்த இடத்துல குடுத்திருக்காங்க. அடுத்தது புரோட்டோடைப் பிரீடர் ரியாக்டர் எங்க வருது அப்படிங்கிறத கேட்பாங்க. ஓகே. கேட்டா கல்பாக்கத்துல வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து 500 மெகாவாட் இருக்க போகுது. சரிங்களா? பாவினி அப்படிங்கிற கல்பாக்கம்னாலே நமக்கு பாவினி அப்படிங்கிறது தெரியும். ரஷ்யாவுக்கு அடுத்தபடியா ஒரு ஃபாஸ்ட் ரியாக்டர வச்சிருக்கக்கூடிய நாடாக இந்தியா வந்து இத பேஸ் பண்ணி வந்திருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ புரோட்டோடைப் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னா 500 மெகாவாட் எங்க வரப்போகுது அப்படின்னா, கல்பாக்கத்துல வரப்போகுது. சரியா? அடுத்தது அதித்தி ஸ்கீம். இந்த அதித்தி அப்படிங்கிற ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆயி வருதுன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆயி வருது. ஓகேங்களா? என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு நெறைய பாதுகாப்பு அம்சங்கள் சார்ந்த நெறைய டெக்னாலஜிஸ் வந்து தேவைப்படும். ஓகேங்களா? நமக்கு ட்ரோன்கள் தேவைப்படும். இல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்கன் மூவிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன பறவைகள் மாதிரி இருக்கும். சின்ன சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கும். ஆனா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள கேமரா ஃபிட் பண்ணி, நுழைய முடியாத இடத்துக்குள்ள அந்த பூச்சிகள எல்லாம் அனுப்பிவிட்டு சர்வேலன்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான இன்னோவேட்டிவான நெறைய விஷயங்கள் வந்து நம்ம பாதுகாப்பு துறைக்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி இன்னோவேட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள இந்தியால இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் டெவலப் பண்ணி தர்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த அதித்தி அப்படிங்கிற ஸ்கீம். சரிங்களா? இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2024லிருந்து 2026 வரைக்கும் நமக்கு நடைமுறையில இருக்க போகுது. இந்தியன் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய கிரிட்டிக்கலா இருக்கக்கூடிய டெக்னாலஜிஸ், சென்சிட்டிவ் டெக்னாலஜிஸ் எல்லாத்தையுமே இதுக்கு கீழ இந்தியாவுல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டெவலப் பண்ணி குடுப்பாங்க. கிட்டத்தட்ட எவ்வளவு டெவலப் பண்ணி குடுப்பாங்கன்னா, 30 கிரிட்டிக்கல் அண்ட் சென்சிட்டிவ் டெக்னாலஜிஸ டெவலப் பண்ணி குடுக்குறதுக்காக இந்த ஒரு திட்டத்த அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு மத்திய அரசாங்கம் ஃபண்டிங் குடுத்துருவாங்க. அவங்களுக்கு தேவையான திட்டத்த அவங்க பண்ணி குடுக்கணும். சரியா? இதுதான் இந்த அதித்தி அப்படிங்கிற ஸ்கீம். ஓகேங்களா? அதித்தி அப்படிங்கிறது எப்பயுமே எதோட ரிலேட் ஆயி வரும்னா, ஐடெக்ஸ் அப்படிங்கிற இதோட ரிலேட் ஆயி வரும். ஐடெக்ஸ் அப்படிங்கிறது இன்னோவேஷன் ஃபார் டிஃபென்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஐடெக்ஸ் அண்ட் அதித்தி 2மே ஏறக்குறைய ஒண்ணோட ஒண்ணு ரிலேட் ஆன விஷயங்கள் தான். அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ டீச்சர் ஐரிஸ் அப்படிங்கிறத பத்தி வந்த டைம் பீரியட்ல ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ஓகேங்களா? ஐரிஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் ரோபோட் மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த ஐரிஸ் ரோபோட் வந்து ஏஐ டெக்னாலஜில ரன் ஆகக்கூடியது. மல்டிலிங்குவல் லாங்குவேஜஸ்ல பேசும். நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்குலாம் இன்டராக்டிவ் மோடுல ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட ஒரு ஏஐ டீச்சர் தான் ஐரிஸ். சரியா? பேரு கேட்பாங்க. ஐரிஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. சரியா? அடுத்தது கன்சியூமர் புரொடெக்ஷன் கமிஷன் டூ டேக் ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் இஃப் செலிபிரிட்டீஸ் ப்ரமோட் கேம்பிளிங் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? இந்த செலிபிரிட்டி சூதாட்டங்கள் இத செலிபிரிட்டீஸ் வந்து சூதாட்டத்த பிரபலப்படுத்துனாங்கன்னா, அவங்க மேல தண்டனை எடுக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் புரொடெக்ஷன் ஆக்ட் வந்து என்ன சொல்லுது? நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 2019 என்ன சொல்லுது அப்படின்னா, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக நீங்க வந்து அட்வர்டைஸ்மென்ட் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறத பத்தி பொதுவா சொல்றாங்க. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் இல்லீகலா, மிஸ்லீடிங்கா வந்து எந்த ஒரு அட்வர்டைஸ்மென்ட்டுமே எடுக்கக்கூடாது. சரிங்களா? அப்படிங்கிறத அப்படி எடுத்தா அது குற்றம் அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி பொது சூதாட்ட சட்டம், பப்ளிக் கேம்பிளிங் ஆக்ட் அப்படிங்கிறது 1867ல வந்திருக்கும். இந்த பொது சூதாட்ட சட்டம் அப்படிங்கிறது கேம்பிளிங் எல்லாத்தையுமே வந்து இந்தியால வந்து இல்லீகலா மாத்துறது தான்
இந்த பொது சூதாட்ட சட்டம் 1867ல வந்திருக்கும். இந்த 2 சட்டத்தையும் ரிலேட் பண்ணி இந்த செலிபிரிட்டீஸ்லாம் வந்து கேம்பிளிங்க ப்ரமோட் பண்ற மாதிரி, இந்த ரம்மி சர்க்கிள் ரிலேட்டடா நெறையா செலிபிரிட்டீஸ் வந்து நெறையா ஆட் எல்லாம் எடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஒரு ட்ரெண்ட கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, யாராவது இந்த மாரி கேம்பிளிங்க ப்ரமோட் பண்ற மாதிரி ஆட் எடுக்கிறப்ப, ஆட்ல நடிக்கிறப்ப, அந்த செலிபிரிட்டீஸுமே வந்து அரெஸ்ட் ஆவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த ட்ரெண்ட் அப்படியே கம்மியாயிருக்கும். ஐ மீன் சரத்குமார்லாம் வருவாரு இல்லையா? பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த அந்த ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துறதுக்காக தான் இத பண்ணியிருப்பாங்க. அடுத்தது நாவல் பேஸ் ஐஎன்எஸ் ஜட்டாயு அட் லக்ஷதீப் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ லக்ஷதீப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு நாவல் பேஸ் இருக்கும். அது பேரு வந்து ஐஎன்எஸ் த்வீப் ரக்ஷக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதன் பிறகு 2வது நேவல் பேஸா இப்ப ஐஎன்எஸ் ஜடாயு அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஐஎன்எஸ் ஜடாயு எங்க வந்திருக்குன்னு கேட்பாங்க. எங்க வந்திருக்குன்னா, லக்ஷதீப்ல வந்திருக்கு. சரிங்களா? ஸோ லக்ஷதீப்ல இருக்கனால அரேபியன் சீல நடக்கக்கூடிய ட்ரக் டிராஃபிக்கிங்கு, இந்த பைரசி போன்ற விஷயங்கள், ட்ரக் டிராஃபிக்கிங், ஹியூமன் டிராஃபிக்கிங் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறதுக்காக ஐஎன்எஸோட ஜடாயு அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஜடாயு அப்படிங்கிறது நேவல் பேஸ். நேவல் பேஸ்னா நெறைய இந்தியன் ஆர்மியோட ஷிப்ஸ் எல்லாமே அங்க இருக்கும். இந்தியன் நேவியோட ஷிப்ஸ் எல்லாமே இருக்கும். ஏதாவது டிஸ்ட்ரெஸ் கால் வரப்ப, ஏதாவது பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்க்கு வந்துச்சு அப்படின்னா, உடனே அந்த ஷிப்ப அனுப்பிவிட்டு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் அது. ஓகேங்களா? இது வந்து லட்சத்தீப்ல அமைக்கப்பட்டிருக்கிறது பேரு ஜடாயு. இதே மாரி அந்தமான்ல வந்து நம்மளோட பே ஆஃப் பெங்காலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பேரு ஐஎன்எஸ் வாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ வெஸ்டர்ன் சைடுனா ஜடாயு, ஈஸ்டர்ன் சைடு அப்படின்னா பாஸ். சரியா? பே ஆஃப் பெங்கால் பாஸ் பிபி அப்படின்னு சொல்லி வரும். அடுத்தது அபயார் அவார்ட் ஃபார் ரைட்டர் பாமா. இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் மார்ச் 8ஆம் தேதி குடுப்பாங்க. சரிங்களா? இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அப்ப இந்த விருது குடுப்பாங்க. ஸோ இந்த விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2012ஆம் ஆண்டுல இருந்து இந்த விருது வழங்கப்பட்டுட்டே வருது. ஸோ 2024ல இந்த விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, பாஸ்டினா சூசேராஜ் என்று சொல்லப்படக்கூடிய பாமா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படும். சரிங்களா? வழங்கப்பட்டிருக்கு. லிட்டரேச்சர் சார்ந்து இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. லிட்டரேச்சர் அதாவது எழுத்தாளர்களுக்கு தான் வழங்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பெண்களுக்காக போராடக்கூடியவர்கள், அந்த மாதிரி முக்கியமான ஆட்களுக்கு தான் இந்த ஔவையார் விருது அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, தலித் பீப்பிள்காக வொர்க் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கக்கூடிய பாஸ்டினா சூசைராஜ் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. ஸோ அவங்களோட வொர்க்ஸ் அப்படின்னு பார்க்கிறப்ப வன்மம், மனுஷி, குசும்புக்காரன், கொண்டாட்டம், ஒரு தாத்தாவும் எருமையும் அப்படிங்கிற இவங்களோட வொர்க்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸான வொர்க்கா இருக்கு. அதே மாரி இவங்களோட நாவல் கருக்கு அப்படிங்கிற இவங்களோட நாவல வந்து நெறைய மொழியில மொழிபெயர்த்திருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிராஸ் வேர்ல்ட் புக் அவார்ட் அப்படிங்கிற இந்த அவார்டுமே வந்து இந்த புத்தகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஸோ 2024 அப்படின்னா பாமா அவர்களுக்கு, 2025ன்னு பார்க்கிறப்ப யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 2025ல யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ரைட். அடுத்தது நியூ போர்ட்டல் ஃபார் பாலிசி மேக்கிங் ஃபார் ஸ்டேட்ஸ். அதாவது மாநில அரசாங்கங்கள் வந்து புதுசு புதுசா கொள்கைகள் நெறைய உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களோட கொள்கைகள உருவாக்குவதற்கு ஒரு சப்போர்ட் அளிக்கக்கூடிய வகையில நித்தி ஆயோக் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு புது போர்ட்டல வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அந்த போர்ட்டல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நித்தி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த போர்ட்டலோட பேர். ஓகேவா? இந்த போர்ட்டல்ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு செக்டாருக்கும் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிராக்டிசஸ் என்னலாம் இருக்கு? பல மாநில அரசாங்கத்தோட பாலிசி டாக்குமெண்ட், டேட்டா இது எல்லாமே வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன், எனர்ஜி, ஹெல்த், ஸ்கில் டெவலப்மென்ட், மேனுஃபேக்சரிங் இந்த மாரி பல்வேறு செக்டாருக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் பிராக்டிஸ், பாலிசி நோட்டு, முக்கியமான இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையுமே உள்ளடக்குன ஒரு போர்ட்டல யாரு உருவாக்கியிருக்காங்கன்னா, நித்தி ஆயோக் உருவாக்கியிருக்காங்க. அந்த நித்தி ஆயோக் உருவாக்குன போர்ட்டலுக்கு பேரு நித்தி ஃபார் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பயன்படுத்தி மாநில அரசாங்கங்கள் ஏதாவது கொள்கைய கொண்டு வராங்க அப்படின்னா, நித்தி ஃபார் ஸ்டேட்ஸ்ல என்ன இது ரிலேட்டடா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஸ்டடி பண்ணி, அவங்க மாநிலத்துக்கு தேவையான விஷயங்கள அதிலிருந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதுக்காக தான் இந்த போர்ட்டல உருவாக்கியிருக்காங்க நித்தி ஆயோக். சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் கவர்ன்மென்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது மாநில அரசாங்கத்தோட ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம். நம்ம Netflix, Amazon Prime, Disney Plus இப்ப Jio Hotstarன்னு மாறிருச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். ஓவர் த டாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு மாநில அரசாங்கம் வந்து இந்த மாரி ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்காங்க. அதோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது யார் பண்ணியிருக்காங்கன்னா, கேரளா அரசாங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. இதே மாரி இப்ப இந்திய அரசாங்கமுமே ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. இந்திய அரசாங்கத்தோட ஓடிடி பிளாட்ஃபார்ம் பேர் வந்து வேவ்ஸ். சரிங்களா?
வேவ்ஸ் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தோடது. சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது கேரள அரசாங்கத்தோடது. சரியா? நெக்ஸ்ட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மெரைன் எலைட் ஃபோர்ஸ். அதாவது இதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் கடல்சார் உயர் இலக்கு படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஃபோர்ஸ தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க. ராமநாதபுரம் பகுதிகள்ல இந்த ஒரு படை வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த படை வந்து ராமநாதபுரம் பகுதிகள்ல தான் இருப்பாங்க. கல்ஃப் ஆஃப் மன்னார் மற்றும் பாக் ஜலசந்தி இருக்கு இல்லையா? பாக் ஸ்ட்ரெய்ட். இந்த ரீஜியன்ல நமக்கு கன்சர்வேஷன் ஆக்டிவிட்டீஸ ப்ரமோட் பண்றதுக்கு, அந்த அனிமல் டிராஃபிக்கிங்க வந்து கம்மி பண்றதுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபானாவ பாதுகாக்கிறதுக்கு, அந்த ஏரியாவையே புரொடெக்ட் பண்றதுக்காக இந்த மெரைன் எலைட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழ இத உருவாக்கியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் 2 லேன் டனல் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இந்த வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் 2 லேன் டனல் எங்க இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு அப்படின்னா, அசாமோட தேஸ்பூர்ல இருந்து அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கக்கூடிய தவாங் அப்படிங்கிற இந்த பகுதிய கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு டனல் தான் இந்த 2 வே டனல். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 13,000 அடி உயரத்துல இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேஸ்பூர் டூ தவாங் வின்டர் சீசன்ல இந்த ரோட் கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது கட் ஆஃப் ஆயிரும். போக முடியாது. சரிங்களா? அதனால தான் இந்த டனல் அப்படிங்கிறத உருவாக்கியிருப்பாங்க. இந்த டனலுக்கு வந்து சேலா டனல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓகேவா? சேலா அப்படிங்கிறது இந்த டனலோட பேரு. 2 வே டனல் அப்படின்னு குடுத்துருக்காங்க. 2 லேன் டனல்னா போறதுக்கு ஒரு வழி, வரதுக்கு ஒரு வழி இருக்கு. சரிங்களா? 2 லேன் டனல். ஏன் இதுக்கு சேலா டனல்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுக்கு இந்த நியூஸ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆ இந்தியா, சைனா வார் அப்படிங்கிறது 1962ல நடந்திருக்கும். அதுல அருணாச்சல் பிரதேசோட பார்டர்ல இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கும், சைனீஸ் சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு பெரிய சண்டை வந்திருக்கும். இதுல சைனீஸ் சோல்ஜர்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு டெக்னாலஜிய வச்சு ஃபைட் பண்ணனால, இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே கொன்றுவாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, ஜஸ்வந்த் சிங் அப்படிங்கிறவர் மட்டும் கொஞ்சம் உயிர் பொழைச்சிருந்திருப்பார். அங்க சண்டை போட்ட இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு உணவு அளிச்ச 2 ட்ரைபல் விமன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோன்பா அப்படிங்கிற இந்த ட்ரைபல் கம்யூனிட்டிய சேர்ந்த 2 வுமன் யாருன்னா, சேலா அண்ட் நியூரா அப்படிங்கிற இந்த 2 பெண்கள். இந்த 2 பெண்களும் ஜஸ்வந்த் சிங்கும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட சைனீஸ் சோல்ஜர்ஸ வந்து கொன்றுப்பாங்க. சரிங்களா? இருந்தாலும் இவென்ச்சுவலா பார்க்கிறப்ப, இவங்க சேலா, நியூரா, ஜஸ்வந்த் சிங் எல்லாத்தையுமே சைனீஸ் ஆர்மி வந்து பிடிச்சு கொன்றுப்பாங்க. இருந்தாலும் அவங்க சாகறதுக்கு முன்னாடி, இறந்து போறதுக்கு முன்னாடி, அவங்கனால முடிஞ்ச அளவுக்கு சைனீஸ் சோல்ஜர்ஸையும் வந்து கொன்றுப்பாங்க. சரியா? ஸோ, இதுல சேலாவோட ரோல் வந்து ரொம்ப பெரிய ரோல். அதனால தான் அந்த அருணாச்சல் பிரதேஷ் பார்டர்ல உருவாக்கப்பட்ட அந்த டனலுக்கு சேலா டனல் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பெயர் காரணம் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிள்ல குடுத்திருக்காங்க. சரியா? அடுத்தது நமோ ட்ரோன் தீதி அப்படின்னு குடுத்திருக்காங்க. இந்த நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற இந்த திட்டம் 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கும். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூரல் விமென்க்கு வந்து ட்ரோன் ட்ரெய்னிங் அப்படிங்கிறத வழங்க போறாங்க. ட்ரோன் ட்ரெய்னிங்க குடுத்து அவங்கள வந்து ஒரு எம்பவர்மென்ட் பண்றாங்க. சரியா? ஸோ இந்த ட்ரோன் ட்ரெய்னிங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிராம பகுதிகள்ல விவசாய நிலங்கள்ல வந்து சர்வே பண்றதுக்கு, ட்ரோன்கள் மூலியமா சர்வே பண்றதுக்கு, விதைகள வந்து தெளிச்சு விடுறதுக்கு, பெஸ்டிசைட வந்து தெளிச்சு விடுறதுக்கு, இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்க்கு ட்ரோன்கள அவங்கனால பயன்படுத்த முடியும். ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். அந்த ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி குடுக்கறதுக்காக தான் மத்திய அரசாங்கம் நமோ ட்ரோன் தீதி அப்படிங்கிற இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அடுத்தது சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட் ஃபார் ரைட்டர் கண்ணையன் தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு குடுத்திருக்காங்க. சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் அவார்ட். ஸோ இந்த ஒரு விருத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 24 மொழிகளுக்கு வழங்கப்படுது. சரிங்களா? டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய அந்த விருது. சரியா? ஸோ இதுல தமிழ் மொழிக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணையன் தக்ஷணாமூர்த்தி அவர் திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த கண்ணையன் தக்ஷணாமூர்த்தி அவர்களுக்கு. எதுக்காக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரு ஆ மமங் தாய் அப்படிங்கிற இந்த ரைட்டர் அருணாச்சல் பிரதேசத்த சேர்ந்த எழுத்தாளர் மமங் டாய் அவரோட புக்கு பேரு பிளாக் ஹில் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்க தமிழ்ல மொழிபெயர்த்திருப்பார். அந்த மொழிபெயர்த்த அந்த புத்தகத்தோட பேரு வந்து கருங்குன்றம். ஸோ மமங் தாய் அப்படிங்கிறவர் வந்து பிளாக் ஹில் அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு. அந்த புக்க கருங்குன்றம் அப்படின்னு மொழிபெயர்த்ததற்காக கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இது போன வருஷம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, விமலா அவர்களுக்கு வந்து இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல "என்டே ஆண்கள்" அப்படின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும். அத "எனது ஆண்கள்" அப்படின்னு மொழிபெயர்த்து எழுதியிருக்காங்க. சரியா? ஸோ அதற்காக இவங்களுக்கு இந்த சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது ஜோதி நிர்மலாசாமி அப்பாயிண்டட் அஸ் எலக்ஷன் கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டோட மாநில தேர்தல் ஆணையத்தோட தலைவராக யார் வந்திருக்காங்கன்னா, ஜோதி நிர்மலாசாமி அவர்கள் வந்திருக்காங்க. ஆர்டிகிள் 243
கே அண்ட் இசட்ஏ இதுதான் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ இவங்களோட பதவிக்காலம் 5 இயர்ஸ் ஆர் 65 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ரைட். அடுத்தது போன வருஷம் ஆஸ்கார் அவார்டு பார்த்தீங்கன்னா, ஆப்பன்ஹைமர் ஆர் ஓப்பன்ஹைமர் இந்த மூவிக்கு தான் அதிகமான விருது வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஸோ அந்த மூவியை சேர்ந்த டைரக்டர் கிறிஸ்டோபர் நோலன், ஆக்டர் சிலியன் மர்ஃபி இவங்களுக்கெல்லாம் வந்து விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ முக்கியமான விருதுகள் குடுக்கப்பட்டிருக்கு. ஜஸ்ட் ஒரு ஒரு டைம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது சிஏஏ டஸ் நாட் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் ட்ரைபல் ஏரியாஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த சிஏஏ ஆக்ட் அப்படிங்கிறது 2019ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தோட விதிகள், ரூல்ஸ் அப்படிங்கிறது மார்ச் 11, 2024ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விதிகள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மென்ட் ஆக்ட் 2019 அப்படிங்கிறது 2 இடங்கள்ல அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு 6த் ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய ஏரியாஸ் அசாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அந்த ஏடிஎம் ஸ்கொயர்ல இந்த 6த் ஷெட்யூல் ஏரியாஸ்ல சிஏஏ அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த முடியாது. அதே மாரி இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இன்னர் லைன் பெர்மிட்னா என்னன்னா, இந்த இன்னர் லைன் பெர்மிட் அப்படிங்கிற ஸ்டேட்ஸ்க்குள்ள மாநிலங்களுக்குள்ள நம்ம போகணும்னா, முன்னாடியே நம்ப ஒப்புதல் அந்த மாநில அரசாங்கத்துக்கிட்ட அப்ளை பண்ணி ஒப்புதல் வாங்கிட்டு தான் அந்த மாநிலத்துக்குள்ளேயே போக முடியும். அந்த மாதிரி இன்னர் லைன் பெர்மிட் ஸ்டேட்ஸ் என்னலாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ் இருக்கு, நாகாலாந்து இருக்கு, மணிப்பூர் இருக்கு. அதே மாரி மிசோரம் இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இந்த 6த் ஷெட்யூல் ஏரியாஸ்லயும், இன்னர் லைன் பெர்மிட் இருக்கக்கூடிய ஏரியாஸ்லயும் இந்த சிஏஏ ஆக்ட் அப்படிங்கிறது அந்த சட்டம் அந்த இடத்துல நடைமுறைக்கு வராது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் ஏரியாஸ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதனால அங்க வந்து நடைமுறைப்படுத்த மாட்டோம் அப்படிங்கிறத மத்திய அரசாங்கம் சொல்லியிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபிஸ். அது வந்து 250 இயர்ஸ வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கும். எப்பன்னா மார்ச் மந்த்ல. பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் போஸ்ட் ஆஃபிஸ் கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து 1774ல செட்டப் பண்ணியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபிஸ் வந்து 250 வருஷம் ஆயிருச்சு. அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல நம்ம பார்க்குறோம். சரியா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, எம்எஸ்எம்இல விமன் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ எம்எஸ்எம்இஸ் இந்தியால இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ் எல்லாமே இந்த உத்யம் அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. சரியா? அந்த பிளாட்ஃபார்ம்லேருந்து எடுக்கப்பட்ட டேட்டா தான் எல்லாமே. இந்தியாவுல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸோட கவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2.28 crore. இதுல கிட்டத்தட்ட 46,00,000 பார்த்தீங்கன்னா, பெண்கள் தலைமையில இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸா இருக்கு. பெண்கள் தலைமையில இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸ்ல அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரால 8,00,000 எம்எஸ்எம்இஸ் இருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல 6,00,000 எம்எஸ்எம்இஸ் வந்து பெண்கள் தலைமையில இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இஸா இருக்கு. சரியா? அடுத்தது மியூசிக் அகாடமியோட 98th அவார்ட்ஸ் ஆனுவல் அவார்ட்ஸ் அப்படிங்கிறது குடுத்திருப்பாங்க. இதுல ஜஸ்ட் என்னன்றத பார்த்துக்கோங்க. பேர் மட்டும் ஒரு 2 டைம் படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சங்கீத கலாநிதி விருது டி.எம். கிருஷ்ணாவுக்கு குடுத்திருப்பாங்க. சங்கீத கலா ஆச்சார்யா விருது வந்து பார்த்தீங்கன்னா, பாரசால ரவி மற்றும் கீதா ராஜா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கும். டிடிகே அவார்ட் பார்த்தீங்கன்னா, நரசிம்மன், வெங்கடேஷன் மற்றும் நரசிம்ம மூர்த்தி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மார்கரெட் பாஸ்டினுக்கு வந்து மியூசிக் ஸ்காலர் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. நிருத்திய கலாநிதி விருது வந்து நீனா பிரசாத் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? ஸோ அத மட்டும் படிச்சுக்கோங்க. பெருசா ரொம்ப டீப்பாலாம் படிக்க வேணாம். அடுத்தது இந்தியா ரேங்க்ஸ் 3rd இன் குளோபல் லிஸ்ட் ஆஃப் வொர்ஸ்ட் ஏர் பொல்யூஷன். ஸோ இந்த ஏர் பொல்யூஷன்னாலே ஐக்யூ ஏர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். எப்படி யுனிவர்சிட்டினா கியூஎஸ் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ன்னு சொல்றோமோ, அதே மாரி ஐக்யூ ஏர் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஏர் பொல்யூஷனுக்கு ரிலேட்டடா வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஸ்விஸ் அமைப்பு தான் வந்து இந்த ரிப்போர்ட்ட வந்து வெளியிடுறாங்க. ஸோ இத பொறுத்தவரைக்கும் பிஎம் 2.5 கான்சன்ட்ரேஷன வந்து ஸ்டடி பண்ணுவாங்க. பிஎம் 2.5 கான்சன்ட்ரேஷன் ஒரு ஏர்ல பிஎம் 2.5 கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கு? எவ்வளோ இருக்கணும் அப்டின்னா 5 மைக்ரோகிராமுக்கும் குறைவா இருக்கணும். ஓகேங்களா? இந்த பிஎம் 2.5னா சின்ன சின்ன ரொம்ப கண்ணுக்கே தெரியாத தூசி இதெல்லாம். ஓகேங்களா? இப்ப ஏர்ல வந்து 5 மில்லிகிராமுக்கும் கம்மியா தான் இந்த பிஎம் 2.5 கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். ஆனா இந்தியாவுல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54.4 மைக்ரோகிராம்ஸ் வந்து இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்தியா வந்து இந்த ஏர் பொல்யூஷன் ரேங்கிங்ஸ்ல ரொம்ப மோசமா நம்ம இருக்கோம். வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது பங்களாதேஷ், 2nd இடத்துல பாகிஸ்தான், 3வது இடத்துல இந்தியா வந்து இருக்கு. ஒரு காலத்துல 2022ல பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து 8வது இடத்துல இருந்திருக்கும். ஆனா இப்போ 3வது இடத்துல இருக்கும். சரியா? அதே மாரி வேர்ல்டுலயே டாப் 50 சிட்டீஸ்ல ஏர் பொல்யூஷன் அதிகமா இருக்கக்கூடிய டாப் 50 சிட்டீஸ்ல முதல் 42 இடத்துல ஐ மீன் 42 இடங்கள்ல இந்தியாவுல இருக்கக்கூடிய சிட்டீஸ்லாம் இருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பெகுசாரி இன் பீகார்
இதுதான் வந்து வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் சிட்டியா இருக்கு. அடுத்தது கவுஹாத்தி, முலான்பூர், லாகூர் இதெல்லாமே பஞ்சாப் பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய சிட்டிஸ். அதே மாரி இந்த ஒவ்வொரு நாட்டோட கேப்பிட்டல் சிட்டீஸயுமே வந்து இந்த ரேங்கிங்ல எடுத்துட்டு வருவாங்க. அந்த மாரி ஒவ்வொரு நாடுகளோட தலைநகரங்கள்லயே மிக மோசமான ஏர் பொல்யூஷன் இருக்கக்கூடிய தலைநகரமா நம்ம கேப்பிட்டல் டெல்லி தான் வந்திருக்கு. சரிங்களா? வொர்ஸ்ட் ஏர் பொல்யூட்டட் வந்து டெல்லி. அடுத்தது சரஸ்வதி சம்மன் விருது. சரஸ்வதி சம்மன் விருது 2023ஆம் ஆண்டுக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, பிரபா வர்மா அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. பிரபா வர்மாவுக்கு எதுக்காக வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட போயம் ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற இந்த போயத்துக்காக பிரபா வர்மா அவர்கள் கேரளாவை சேர்ந்த பிரபா வர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இதுல கேஷ் பிரைஸ் 15 லேக் அதெல்லாம் குடுத்திருக்காங்க. 2022ஆம் விருது தமிழ்ல எழுதின சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சூரிய வம்சம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துக்காக சிவசங்கரி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். 2023ல ரௌத்ர சாத்விகம் அப்படிங்கிற அந்த போயமுக்காக பிரபா வர்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதுல வேர்ல்டுலயே டாப் கண்ட்ரியா ஃபின்லாந்து வந்திருக்காங்க. இந்தியா வந்து எந்த ரேங்கிங்ஸ்ல எந்த சேஞ்சஸுமே இல்ல. அதே 126 இடத்துல தான் போன வருஷமும் இருந்திருப்போம். அதே 126வது இடத்துல தான் இந்த வருஷமும் இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஜெயந்த் மூர்த்தி அப்படிங்கிறவரு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட். ஓகேங்களா? விண்வெளி சார்ந்த இயற்பியல் படிச்ச ஒரு நபர். சரிங்களா? நாசால ஒர்க் பண்ணவரு ஜெயந்த் மூர்த்தி அப்படிங்கிறவரு. அவரு பேர்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆஸ்ட்ராய்டுக்கு வந்து அவரோட பேரை வந்து வச்சிருக்காங்க. ஆஸ்ட்ராய்டு 2005 EX296 அப்படிங்கிற இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு ஜெயந்த் மூர்த்தி அவர்களோட பேர் வச்சிருக்காங்க. யார் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேர் வைக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றது இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன் இவங்க தான் பண்ணுவாங்க. சரியா? அவங்க தான் இந்த பேர் மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது இஸ்ரோவோட புஷ்பக் டெஸ்ட். புஷ்பக் அப்படிங்கிறது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் RLV டெக்னாலஜியை பயன்படுத்தின ஒரு விஷயம். ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்னா நம்ம ஒரு சேட்டலைட் அனுப்புவோம் ராக்கெட்ல. அந்த சேட்டலைட்டை வந்து விண்வெளியில விட்டுட்டு ராக்கெட் திரும்பி பூமிக்கே வரணும். அதான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். திரும்பி பூமிக்கு வந்துச்சுன்னா அதை மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். சரியா? அதான் ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிறது. இது அமெரிக்கா பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியால 1981ல ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜியை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை தாண்டி ரஷ்யா, சைனா கிட்ட எல்லாம் இந்த டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கு. ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் சோயுஸ் அப்படிங்கிற அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் டெக்னாலஜியை வச்சிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இந்த புஷ்பக் அப்படிங்கிற மிஷனுக்கு கீழே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற டெக்னாலஜியை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த டெஸ்டிங் வந்து கர்நாடகால இருக்கக்கூடிய சித்ரதுர்கா அப்படிங்கிற பகுதியில நடந்து முடிஞ்சிருக்கும். அதுதான் கொடுத்திருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் லேண்டிங் சைட் ஆஃப் சந்திராயன் 3 நேம்ட் அஸ் சிவசக்தி. சந்திராயன் 3 நம்ம எப்போ லான்ச் பண்ணிருப்போம்னா 14th ஜூலை 2023ல லான்ச் பண்ணிருப்போம். இந்த சந்திராயன் 3 மூனோட சவுத் போல்ல ஆகஸ்ட் 23, 2023ல போய் லேண்ட் ஆயிருக்கும். இந்த டேவை தான் நம்ம நேஷனல் ஸ்பேஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரிங்களா? அந்த லேண்ட் ஆன அந்த பகுதிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சந்திராயன் 3 அப்படின்னா சிவசக்தி, சந்திராயன் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு திரங்கா. ஓகேங்களா? சந்திராயன் 2 லேண்ட் ஆன பகுதிக்கு பேர் திரங்கா. சந்திராயன் 1 லேண்ட் ஆன பகுதிக்கு பேர் வந்து ஜவஹர் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது LIC இஸ் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பிராண்ட் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வருஷம் வெளியிடுவாங்க. அதுல வேர்ல்டுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் இன்சூரன்ஸ் பிராண்ட் யாரு அப்படிங்கறத வெளியிடுவாங்க. அதுல இந்த வருஷம் 2024ல பாத்தீங்கன்னா LIC வந்து வந்திருக்கும். சரியா? அதுல வேற ஒண்ணும் பெருசா இல்ல. அடுத்ததா லோக் ஆயுக்தா சட்டம் 2013ல வந்திருக்கும். இந்த லோக்பால் இப்ப கரண்ட் லோக்பாலோட சேர்பர்சனா இருக்கிறவரு ஜஸ்டிஸ் AM கான்வில்கர். அவர் வந்து பாத்தீங்கன்னா 2-3 பேருக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சிருப்பாரு லோக்பால் மெம்பர்ஸா. யாருக்கெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீத்துராஜ் அவஸ்தி, பங்கஜ் குமார் அவர்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஜய் திர்கே இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா லோக்பால் மெம்பர்ஸா பதவி பிரமாணம் செஞ்சிருப்பாரு. ஜஸ்ட் என்னன்றதை பாத்துக்கோங்க. அடுத்தது நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி 2008ல மும்பை தாக்குதல் நடந்திருக்கும். அந்த தாக்குதலுக்கு அப்புறமா நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஆக்ட் அப்படிங்கறத போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படிங்கறத உருவாக்கி இருப்பாங்க. அதோட டைரக்டர் ஜெனரலா யார் வந்திருக்காருன்னா சதானந்த தாத்தே அப்படிங்கிறவர் வந்திருக்காரு. சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனோட தலைவரா ராஜீவ் குமார் சர்மா அப்படிங்கிறவர் வந்திருக்கார். நெக்ஸ்ட் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் காப்பர் பிளான்ட். இந்த காப்பர் பிளான்ட் எங்க வரப்போகுதுன்னா குஜராத்ல வரப்போகுது. குஜராத்தோட முந்த்ரா அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. யார் செட்டப் பண்ண போறாங்கன்னா அதானி குரூப் வந்து செட்டப் பண்ண போறாங்க. சரியா? நெக்ஸ்ட் வேஜ் ரைஸ் இன் நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம். அதாவது 100 நாள் வேலை திட்டத்துல
சம்பள உயர்வு அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்தியாவிலேயே அதிகமா இந்த 100 நாள் வேலை திட்டத்தில சம்பளம் வழங்கக்கூடிய மாநிலமா ஹரியானா இருக்கு. ரூ. 374 குடுக்குறாங்க. ஓகேங்களா? இதே கம்மியா பார்த்தீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ், நாகாலாந்துல ரூ. 234 தான் குடுக்குறாங்க. தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரூ. 294 வழங்கிட்டு இருந்தோம். இதோட ஒரு ரூ. 25 இன்கிரீஸ் பண்ணி, இப்ப ரூ. 319 குடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் ரூ. 319. அடுத்தது கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் லாஸ்ட் தியர் டெபாசிட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது டெபாசிட் இழந்த வேட்பாளர்கள். அதுல எப்படி அத பத்தி சொல்றாங்க? என்ன கண்டிஷன பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க குடுத்திருக்கோம் நம்ம. சரிங்களா? சோ என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951. அதுல இருக்கக்கூடிய பிரிவு 34 சப் கிளாஸ் 1A செக்ஷன் 34 சப் கிளாஸ் 1A தான் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்ட பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? இப்ப பொதுவாவே தேர்தல் டைம்ல பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து போட்டி போடுறோன்ட்டு வருவாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட இப்பயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு சில தொகுதிகள்ல 50 வேட்பாளர்கள், 60 வேட்பாளர்கள்லாம் நின்ன காலகட்டம்லாம் இருக்கு. சமீபத்தில நடந்த தேர்தல்ல கூட. சோ அப்படி இருக்கப்ப, இந்த அன்சீரியஸா இருக்கக்கூடிய கேண்டிடேட் சும்மா வேணுக்குன்னே வந்து நிக்கக்கூடாது. அந்த ஒரு பிராக்டிஸ தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எலக்ஷன் கமிஷன் என்ன பண்றாங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் மூலியமா ஒரு சேஞ்சஸ கொண்டு வராங்க. இந்த மாதிரி ஒரு எலக்ஷன்ல நீங்க நிக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? அந்த டெபாசிட்ட வந்து கட்டணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அந்த வகையில ஒரு லோக்சபா தேர்தலுக்கு எவ்வளோ டெபாசிட் கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 25,000 கட்டணும். சரிங்களா? இதே எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்குன்னு பட்சத்தில ரூ. 12,500 கட்டினா போதும். இதுவே ஒரு சட்டமன்ற தேர்தலா இருந்துச்சு அப்படின்னா, ரூ. 10,000 டெபாசிட் கட்டணும். எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கப்ப, நம்ம ரூ. 5,000 கட்டினா போதும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த மாரி செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தல் நடந்து மு நட நடக்குது. தேர்தல் நடந்து முடிஞ்சோனே நம்ம செய்திகள்ல பார்ப்போம். இந்த கட்சியோட வேட்பாளர்கள்லாம் டெபாசிட்டே வாங்கல அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேல நம்ம வாக்குகள வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நம்ம கட்டுற 25,000 திருப்பி குடுத்துருவாங்க. இல்ல அந்த குறிப்பிட்ட சதவீதமான வாக்குகள நம்ம வாங்கல அப்படின்னா, நம்ம கட்டக்கூடிய 25,000 அரசாங்கம் அவங்களோட கருவூலத்துக்கு, ட்ரெஷரிக்கு எடுத்துப்பாங்க. சரியா? அப்ப அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பதிவான வாக்குகள் டோட்டல் போல்டு வோட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அத வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம் நம்ப. ஓகேங்களா? சோ மொத்த பதிவான வாக்குகள் எக்ஸ் இருக்குன்னா, அதுல 1/6 ஆஃப் த வோட்ட நீங்க வாங்கியிருக்கணும். சரிங்களா? இப்ப நான் எலக்ஷன்ல நிக்கிறேன் அப்படின்னா, மொத்த பதிவான வாக்குகள் அதுல 1/6 ஆஃப் த வோட் என் பேர்ல விழுந்திருந்துச்சு அப்படின்னா, எனக்கு அந்த ரூ. 25,000 திருப்பி குடுத்துருவாங்க. இல்ல அப்படி விழுகல அப்படின்னா, அந்த காச எனக்கு திருப்பி தரமாட்டாங்க. சோ இது ஒரு கண்டிஷன். இல்ல என்ன பண்ணலாம்? நான் நாமினேஷன் தாக்கல் பண்றேன். திரும்பியுமே கொஞ்ச நாள்லயே நான் போய் அந்த நாமினேஷன திருப்பி வாங்கிறேன். வாபஸ் வாங்கிர்றேன். அப்படின்னாலும் என்னோட ரூ. 25,000 குடுத்துருவாங்க. இல்ல நான் கேண்டிடேட்டா தேர்தல்ல நிக்கிறப்போ நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னா, என்னோட ரூ. 25,000 என் ஃபேமிலி கிட்ட குடுத்துருவாங்க. சரியா? சோ அந்த கண்டிஷன்ஸ் தான் இந்த சட்டத்துல, இந்த ஆர்டிகிள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேவா? எப்ப ஒரு வேட்பாளர் தேர்தல்ல டெபாசிட்ட இழந்து போவாங்க அப்படிங்கிறது. அதிகமா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் 1996ல நடந்த தேர்தல்ல தான் கிட்டத்தட்ட 13,952 பேர் போட்டியிட்டு இருப்பாங்க. அதுல 12,688 பேருக்கு டெபாசிட் இழந்திருக்கும். கிட்டத்தட்ட போட்டி போட்ட கேண்டிடேட்ஸ்ல 91% பார்த்தீங்கன்னா, டெபாசிட் இழந்திருப்பாங்க. இருக்கிறது என்னமோ 543 சீட்டு தான். ஆனா, அதுக்கு இவ்வளோ பேர் போட்டி போட்டிருப்பாங்க. சரியா? ரைட். அடுத்தது நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட். ஸோ இந்தியாவுல இந்த படைப்பாளிகளுக்காக கன்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்காக குடுக்கக்கூடிய விருது தான் நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட். போன வருஷம் தான் முதல் முறையா இந்த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறத குடுத்திருப்பாங்க. ஸோ அதுல 23 பேருக்கு வந்து குடுத்திருப்பாங்க. இந்த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் அப்படிங்கிறது. இந்தியாவுல இருக்கவங்க மட்டும் இல்லாம வெளிநாட்ட சேர்ந்த ஒரு 3 பேருக்கும் இந்த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் வந்து வழங்கப்பட்டிருக்கும். அதே மாரி தமிழகத்தைச் சேர்ந்த கீர்த்திகா கோவிந்தசாமி அவர்களுக்கு இந்த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்ட் வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது ஏபிள் பிரைஸ். ஏபிள் பிரைஸ் அப்படிங்கிறது மேத்ஸ்ல குடுக்கக்கூடிய ஒரு பரிசு. ஓகேங்களா? மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நோபல் பரிசு அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு ஏபிள் பரிசு தான் இருக்கு. ஸோ இந்த ஏபிள் பிரைஸ் 2024ல யாருக்கு குடுத்திருப்பாங்கன்னா, மைக்கேல் டாலகிராண்ட் அப்படிங்கிற அவருக்கு குடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது பாரத ரத்னா விருது. பாரத ரத்னா விருது 2024 யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும்னா, போன வருஷம் மொத்தம் ஒரு 5 பேருக்கு பாரத ரத்னா விருது குடுத்திருப்பாங்க. பி.வி. நரசிம்மராவ் அவர்கள், சௌத்ரி சரண் சிங் அவர்கள், கர்ப்பூரி தாக்கூர் அவர்கள், எம்.எஸ். சுவாமிநாதன் அவர்கள், எல்.கே. அத்வானி அவர்கள். இந்த 5 பேருக்குமே வந்து நமக்கு
இந்த பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டிருக்கும். இதுல இந்தியாவோட 50வது பாரத ரத்னா விருதாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்.கே. அத்வானி அவர்கள். ஓகேங்களா? இந்தியாவோட 50த் பாரத ரத்னா அவார்டு யாருன்னா, எல்.கே. அத்வானி. ஸோ 1954ல இந்த அவார்டு கொண்டு வந்திருப்பாங்க. ராஜாஜி, ஜவஹர்லால் நேரு அவங்க எல்லாமே 1954ல இந்த பாரத ரத்னா விருத வாங்குன முதல் ஆட்களாக இருந்திருப்பாங்க. அடுத்தது, சுப்ரீம் கோர்ட் ஓவர் ரூல்ஸ் ஜேஎம்எம் பிரைபரி கேஸ் ஜட்ஜ்மெண்ட். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அதுதான் ஜேஎம்எம் பிரைபரி கேஸ் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. ஸோ என்ன தீர்ப்பு வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டிகல் 105 அண்ட் தென் ஆர்டிகல் 194 இந்த 2 ஆர்டிகளுமே பார்த்தீங்கன்னா, பிரிவிலேஜஸ பத்தி பேசக்கூடியது. ஓகேங்களா? பிரிவிலேஜஸ் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட், பிரிவிலேஜஸ் ஆஃப் அ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி, எம்பி, எம்எல்ஏ ஓட பிரிவிலேஜ பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல் தான் இது. சரிங்களா? அதாவது சட்டமன்றம் இல்ல பாராளுமன்றம் அவையில இருக்கப்ப 40 நாளைக்கு முன்னாடியோ, அவையில இருக்கப்பயோ, இல்ல 40 நாளைக்கு அப்புறமோ இவங்கள அரெஸ்ட் பண்ணக்கூடாது. இவங்க சட்டமன்றத்துல சொல்ற விஷயங்களுக்காக இவங்கள கைது பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு பிரிவிலேஜ் குடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிகல் 105 அண்ட் 194. இந்த ஆர்டிகல் வந்து நெறைய மிஸ்யூஸ் செய்யப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஒரு சில காலகட்டத்தில என்ன பண்ணாங்கன்னா, வேட்பாளர்கள் ஐ மீன் த அவை உறுப்பினர்கள் வந்து காசு வாங்கிட்டு, வெளியில இருக்க நபர்களுக்காக காசு வாங்கிட்டு வந்து சட்டமன்றத்தில கேள்வி கேட்கிறது. வெளியில இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து, எதிர்க்கட்சிகள் கிட்ட காசு வாங்கிட்டு வந்து வேற மாதிரி வோட் பண்றது. இந்த மாரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. சோ இந்த மாதிரி யாராவது லஞ்சம் வாங்கிட்டு வந்து கேள்வி கேட்டா, லஞ்சம் வாங்கிட்டு வந்து ஓட்டு போட்டா, அவங்க மேல விசாரணை நடத்தப்படும். அதுக்காக அவங்க ஆர்டிகிள் 105 கீழ எனக்கு பிரிவிலேஜ் இருக்கு அப்டின்லாம் சொல்லக்கூடாது. அப்டிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மென்ட்ல உச்சநீதிமன்றம் சொல்லியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பிஎம் சூரஜ் போர்ட்டல் அப்டிங்கிறத மார்ச் 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக அப்டின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்அட்வான்டேஜ்டு செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டி அதாவது ரொம்ப பின்தங்கிய வகுப்பினர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? நம்ம சமூகத்திலேயே ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலையில, விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு அவங்களோட எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன கடன் உதவி திட்டங்கள்லாம் இருக்கு. அவங்க ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கண்டிஷன்ஸ்க்கு அவங்களோட கிரைட்டீரியாவுக்கு ஏத்த மாதிரி என்னென்ன திட்டங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு போர்ட்டல உருவாக்கியிருப்பாங்க. அந்த போர்ட்டல் பேர் தான் பிஎம் சூரஜ் போர்ட்டல் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா இந்த போர்ட்டல்ல போய் நம்மளோட இன்கம்மு, நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணோம்னா, நமக்கு இந்த ஸ்கீம்லாம் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வரும். அதுல நமக்கு என்ன தேவையோ அதுக்கு அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரிங்களா? நெக்ஸ்ட் பாஷா நெட் போர்ட்டல். இந்த பாஷா நெட் போர்ட்டல் அப்படிங்கிறத நேஷனல் இன்டர்நெட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா நிக்ஸி அப்படிங்கிற அமைப்பும் இன்ஃபர்மேஷன் ஐடி மினிஸ்ட்ரியும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பாஷா நெட் போர்ட்டல் அப்படிங்கிறது ஒரு மல்டிலிங்குவல் போர்ட்டல். சரிங்களா? ஸோ நிறைய லாங்குவேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதுல நம்ம லைக் வந்து ஒரு ஸ்பீச் இருக்கு அப்படின்னா அந்த ஸ்பீச்சை நம்ம லாங்குவேஜ்ல கேட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சர்வீஸை ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு போர்ட்டலா இந்த போர்ட்டல் இருக்கு. அடுத்தது போன வருஷம் பாத்தீங்கன்னா HDI ரிப்போர்ட் மார்ச் மந்த்ல வந்திருக்கும். HDI ரிப்போர்ட்டை UNDP தான் ரிலீஸ் பண்றாங்க. இந்த டைட்டில் கேட்கலாம். ஓகேங்களா? HDI ரிப்போர்ட்டோட டைட்டில் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரேக்கிங் த கிரிட்லாக் ரீஇமேஜினிங் கோஆப்பரேஷன் இன் அ போலரைஸ்டு வேர்ல்ட் அப்படிங்கிறது தான் இதோட டைட்டில். சரிங்களா? ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 134வது இடத்துல இருந்திருப்போம். இந்தியாவோட HDI வேல்யூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 0.644ல இருந்திருக்கும். சரிங்களா? 0.644ல இந்தியாவோட HDI வேல்யூ அப்படிங்கிறது இருந்திருக்கும். இந்தியாவோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது 67.7 இயர்ஸா இருக்கு. அதே மாரி இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு $6,951ல இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ ஹியூமன் டெவலப்மென்ட் இண்டெக்ஸ் ரேங்க் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 134த் ரேங்க்ல நம்ம இருக்கோம். சரியா? அடுத்தது ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஜெண்டர் இன்ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது HDIயோட சேர்ந்து வரக்கூடிய ஒரு ரிப்போர்ட் தான். ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் வந்து 108. அடுத்தது ஃபுட் வேஸ்ட் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ் என்விரான்மென்ட் புரோகிராமும், ராப் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் சேர்ந்து வெளியிடுறாங்க. சரியா? ராப் அப்படின்னா வேஸ்ட் அண்ட் ரிசோர்சஸ் ஆக்ஷன் புரோகிராம். ஸோ இதுல இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 111வது இடத்துல இருக்கும். ஃபுட் வேஸ்டேஜ்ல வந்து 111வது இடத்துல வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு இந்தியாவுல இருக்கக்கூடியவங்க ஆவரேஜா எவ்வளவு ஃபுட்ட வேஸ்ட் பண்றாங்க? சாரி ஒரு வருஷத்துக்கு இந்தியாவுல இருக்கவங்க எவ்வளோ ஃபுட்ட வேஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, 55 கிலோ ஃபுட்ட ஒவ்வொரு வருஷமும் நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத அந்த ரிப்போர்ட்ல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்தியா டிபி ரிப்போர்ட் 2024. இத நம்மளோட ஹெல்த் மினிஸ்ட்ரி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதுல முக்கியமான பாயிண்ட்டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிபி இன்சிடென்ஸ் ரேட் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிருக்கும். ஓகேங்களா? டிபி இன்சிடென்ஸ் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசா
டிபி ஒவ்வொரு வருஷமும் கேஸஸ் ரிப்போர்ட் ஆகும் இல்லையா? அந்த புதுசா ரிப்போர்ட் ஆகக்கூடிய இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது கம்மியாயிருக்கு. எவ்வளோ பெர்சென்டேஜ் அப்படின்னா 16%. அதே மாரி டிபினால ஏற்படக்கூடிய இறப்புகள் அப்படிங்கிறது ஒரு 18% வந்து கம்மியாயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப மார்ட்டாலிட்டி ரேட் ஃபார் டிபி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1,00,000 பேர்ல 23 பேர் வந்து டிபினால இறந்து போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த மார்ட்டாலிட்டி ரேட். ஸோ 2025ல டிபிய எலிமினேட் பண்ணணுங்கிற டார்கெட் இருக்கு. நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராம் அப்படிங்கிறது இந்தியாவுல டிபியை எலிமினேட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு பிளான். ஓகேங்களா? ஒரு ஃப்ரேம் வொர்க். ஓகேவா? ஸோ இதோட பிரின்சிபல் அட்வைசரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, சௌமியா சுவாமிநாதன் அவர்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? சௌமியா சுவாமிநாதன் அவர்கள் வந்து நேஷனல் டியூபர்குலோசிஸ் எலிமினேஷன் புரோகிராமோட பிரின்சிபல் அட்வைசரா வந்து இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்தது புஷ்பக் வெஹிக்கிள பத்தி நம்ம பார்த்தோம். அடுத்தது இங்க பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. எங்க அப்படின்னா, கொல்கத்தால வந்திருக்கு. ஓகேங்களா? அண்டர் வாட்டர் மெட்ரோ அப்படிங்கிறது கொல்கத்தால வந்திருக்கு. எந்த நதியில வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹூக்ளி நதியில வந்திருக்கு. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் மியூசியம். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கோஆப்பரேட்டிவ் மியூசியம எங்க செட்டப் பண்ண போறாங்க அப்படின்னா, கேரளால கோழிக்கோட் பகுதியில வந்து செட்டப் பண்ண போறாங்க. சரியா? நெக்ஸ்ட் ஆப்பரேஷன் இந்திராவதி. ஆப்பரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹைத்தி அப்படிங்கிற நாட்டுல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கு கூட்டிட்டு போறதுக்காக, ரெஸ்க்யூ பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஆப்பரேஷன். இந்த ஹைத்தி அப்படிங்கிற நாட்டுல வந்து உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டிருக்கும். அதனால அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ ரெஸ்க்யூ பண்ணி, பக்கத்துல இருக்கக்கூடிய டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல சேஃபா கொண்டு போய் விடுறதுக்காக இந்திய அரசாங்கம் போட்ட ஒரு ஆப்பரேஷன் தான் ஆப்பரேஷன் இந்திராவதி அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இதே மாரி நம்ம நெறைய சொல்லலாம். ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஆப்பரேஷன் ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ரஷ்யா யுக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்தியர்கள வந்து கூட்டிட்டு வரதுக்காக போடப்பட்ட ஆப்பரேஷன் தான் ஆப்பரேஷன் கங்கா அப்படிங்கிறது. அடுத்தது ஆப்பரேஷன் தேவி சக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ கூட்டிட்டு வரதுக்காக போடப்பட்ட அ ஒரு ஆப்பரேஷன் சரிங்களா? ஆப்கானிஸ்தான். தாலிபான் அட்டாக் வந்ததுக்கு அப்புறமா ஆப்கானிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ கூட்டிட்டு வரதுக்காக. அடுத்தது ஆப்பரேஷன் அஜய் அப்படிங்கிறது இருக்கு. இது இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய இந்தியன்ஸ வந்து கூட்டிட்டு வரதுக்காக போடப்பட்டது. ஆப்பரேஷன் இந்திராவதி இருக்கு. ஆப்பரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது இருக்கு. ஆப்பரேஷன் தோஸ்த் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு டர்க்கில நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப, அங்க நிவாரணப் பொருட்கள அனுப்புறதுக்காக போட்டிருப்போம். ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறது இப்ப சமீபத்தில மியான்மர்ல நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப, அங்க நிவாரணப் பொருட்கள அனுப்புறதுக்காக வந்து இந்த ஆப்பரேஷன் பிரம்மா அப்படிங்கிறத வந்து போட்டிருப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாரி பல ஆப்பரேஷன்ஸ் வந்து இருக்கு. முக்கியமான ஆப்பரேஷன்ஸ மட்டும் நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? ஸோ ஆப்பரேஷன் காவேரி இதோட பார்க்கிறப்போ ஆப்பரேஷன் காவேரி. இந்த ஆப்பரேஷன் காவேரி அப்படிங்கிறது சூடான்ல உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டப்ப, அங்க இருக்கக்கூடிய இந்தியன்ஸ கூட்டிட்டு வரதுக்காக இந்த ஆப்பரேஷன் காவேரி அப்படிங்கிறத போட்டிருக்கோம். சரிங்களா? ரைட். அடுத்தது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் நியூக்ளியர் எனர்ஜி சம்மிட் எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெல்ஜியம் ப்ரூசெல்ஸ்ல வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இத யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி தான் வந்து இத ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. கடைசியா நம்மாழ்வார் விருது. தமிழ்நாட்டுல நம்மாழ்வார் விருது விவசாயிகள் ஆர்கானிக் ஃபார்மிங்க பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு வழங்கப்படுது. அதுல யாருக்கு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பிளேஸ் சித்தர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. 2,50,000 காசு குடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பழனிசாமி மற்றும் எழிலன் அவர்களுக்கெல்லாம் இந்த நம்மாழ்வார் விருது ஆர்கானிக் ஃபார்மிங்க புரமோட் பண்றதுக்காக நம்மாழ்வார் விருது வழங்கப்படுது. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங்க புரமோட் பண்றதுக்காக என்ன விருது வழங்கப்படுதுன்றத கூட கேட்கலாம் டைரக்ட்டா. சரியா? அடுத்தது ஹெச்பிவி வேக்சினேஷன். இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, செர்விக்கல் கேன்சர்க்காக போடுவாங்க. சரியா? செர்விக்கல் கேன்சர் கருப்பை வாய் புற்றுநோய்க்காக இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் போடுவாங்க. 9லிருந்து 14 வயது இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு 2 டோஸ் வந்து போடுவாங்க. சரியா? ஹெச்பிவி வேக்சினேஷன். தமிழ்நாட்டுல இந்த ஹெச்பிவி வேக்சினேஷன் அப்படிங்கிறது ஒரு பைலட் ப்ராஜெக்ட்டா விழுப்புரம்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு செய்தி தான் இங்க குடுத்திருக்காங்க. சரியா? 2 டோஸ் 9லிருந்து 14 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேக்சினேஷன வந்து போடுறாங்க. சரியா? ஸோ அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறத இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ இத ஒரு தடவ நல்லா கோ த்ரூ பண்ணிருங்க. சரியா? ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆப்பரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறத பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ ஆப்பரேஷன் சன்கல்ப் என்ன பேக்கிரவுண்ட்ல வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆப்பரேஷன் சன்கல்ப் பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேவியோட ஒரு ஆப்பரேஷன். சரிங்களா? இந்தியாவோட கடற்படையோட ஒரு ஆப்பரேஷன் தான் ஆப்பரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறது. நமக்கு இந்தியாவோட ட்ரேட் ரூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த வழியா இங்க ரெட் சி வழியா தான் நமக்கு அரேபியன் சீக்குள்ள வரும். சரிங்களா? ரெட் சி வழியா தான் அரேபியன் சீக்குள்ள வரணும். ரெட் சீயோட இந்த பகுதியில இருக்கக்கூடிய நாடு தான் ஏமன். ஓகேங்களா? ஸோ ஏமன்லருந்து இயங்கக்கூடிய அமைப்பு பேர் தான் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள். ஸோ இந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து காசா அப்படிங்கிற பகுதிய
அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச உடனே, ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக நாங்க செயல்பட போறோம். அதனால ரெட் சி வழியா வரக்கூடிய எல்லா ஷிப்மெண்ட்ஸையும் நாங்க அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ரெட் சிக்கு பக்கத்திலேயே இருப்பாங்க. சரியா? அந்த நாடு ஏமன்ங்கிற நாடு ரெட் சியோட பார்டர்ல தான் இருக்கும். ஸோ அவங்க இந்த வழியா வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையுமே மிசைல் வச்சு அட்டாக் பண்ணாங்க. ட்ரோன்ஸ் வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால கடல் வழி வர்த்தகம் அப்படிங்கிறது ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இன்சூரன்ஸ் காஸ்ட் எல்லாமே அதிகமாச்சு. ஷிப்பிங் காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாச்சு. இதுல இந்தியாவுமே பாதிக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, எம்.வி. கெம்ப்ளூட்டோ அப்படிங்கிற இந்த ஷிப் தான் அட்டாக் ஆயிருக்கும். ஓகே. அதுக்கப்புறமா நெறைய கப்பல்கள் வந்து அட்டாக் ஆயிருக்கும். ஸோ இந்தியாவுக்கு வரக்கூடிய கப்பல்கள வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக ஆப்பரேஷன் சன்கல்ப் அப்படிங்கிறத நம்ம நேவி வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த சன்கல்ப் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு ஆ இப்போ ஒரு ஒரு கார்கோ ஷிப் வருது அப்படின்னா, அது பக்கத்திலேயே நம்மளோட நேவி ஷிப் வந்து எஸ்கார்ட்க்கு வந்து வரும். சரிங்களா? எஸ்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க. இன்கேஸ் இத நோக்கி ஏதாவது ட்ரோன் வரப்ப, நம்ம இங்கிருந்து அந்த ட்ரோன் அட்டாக் பண்ணி, அத டெஸ்ட்ராய் பண்ணி இந்த கப்பலையும் காப்பாத்திரும். சரிங்களா? ஸோ இதுதான் ஆப்பரேஷன் சன்கல்ப். இத தான் நம்ம பண்ணோம். ரெட் சி அட்டாக்ல இருந்து நம்ப நாட்டுக்கு வரக்கூடிய வர்த்தகத்த, கப்பல்கள காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது, கச்சத்தீவு ஆர்டிஐ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ ஏப்ரல் மாசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, தேர்தல் பரபரப்பா இருந்த ஒரு மாசம். தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே போய்க்கிட்டு இருந்துச்சு. அதுல தமிழகத்துல ஏற்பட்ட ஒரு பிரச்சாரம் எத பத்தி இருந்துச்சு அப்படின்னா, கச்சத்தீவ பத்தி இருந்துச்சு. யாரு கச்சத்தீவ யாருக்கு குடுத்தாங்க அப்படிங்கிறத பத்தி. ஸோ அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ ஆர்டிஐல ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சில கட்சிகள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால அதோட பேக்கிரவுண்டா இங்க குடுத்திருக்காங்க கச்சத்தீவ பத்தி. கச்சத்தீவு அப்படிங்கிறது நமக்கு ராமேஸ்வரத்திலிருந்து ஒரு 12 மைல் தூரத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு. ஓகேங்களா? இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது ராமநாதபுரம் ஜமீன்தார் கையில இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறமா நம்ப இலங்கைக்கு இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கச்சத்தீவு இலங்கைக்கு நம்ம குடுத்தோம். 1974 ஜூன் 26ஆம் தேதி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காவோட பிரைம் மினிஸ்டரா இருந்த ஸ்ரீமாவோ பந்தாரநாயக் அவங்க கையெழுத்து போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறமா 28ஆம் தேதி இந்தியாவுல நம்ப பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி அவர்கள் கையெழுத்து போட்டிருப்பாங்க. இந்த அக்ரீமெண்ட் மூலியமா கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு இப்ப கொடுக்கப்பட்டுச்சு. சரிங்களா? 1974ல. அதே மாரி இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கச்சத்தீவு அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்த நம்ப இலங்கைக்கு குடுக்கறதுக்காக கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மென்ட் எதையுமே நம்ம பண்ணல. எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் மூலியமா தான் இந்த கச்சத்தீவு அப்படிங்கிறது இலங்கைக்கு குடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாரி கச்சத்தீவு கரெக்ட்டா எக்ஸாக்ட்டா எங்க இருக்கு? பாக் ஸ்ட்ரெய்ட்ல இருக்கா? கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்கா? அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க. கச்சத்தீவு அப்படிங்கிறது பாக் ஜலசந்தியில இருக்கு. பாக் ஸ்ட்ரெய்ட்ல தான் இருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம கச்சத்தீவு ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும். அடுத்ததா, விஜயநகர எரா ஹீரோ ஸ்டோன் ஃபவுண்ட் நியர் கண்டிலி. ஓகேங்களா? கந்திலி அப்படிங்கிற திருப்பத்தூர் மாவட்டத்தில இருக்கக்கூடிய கந்திலி அப்படிங்கிற பகுதியில விஜயநகர காலத்து நடுக்கல் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நடுக்கல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 போர் வீரர்கள பத்தி குறிப்பிட்டிருக்கு. ஒரு போர் வீரர் பார்த்தோம்னா, குதிரையில இருந்தபடி அவர் தலையில அம்பு அம்பு பட்டனால இறந்து போயிட்டார் அப்படின்னும், இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து அந்த ஆர்ச்சர் ஓகேங்களா? ஆர்ச்சர் அப்டின்னா இந்த வில்லு விடுறவங்க. சரியா? ஸோ அந்த ஆர்ச்சர் பார்த்தீங்கன்னா, அவர வந்து ஒருத்தவங்க ஸ்வாட வச்சு அவங்கள வெட்டிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் குடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறத குடுத்திருந்தாங்க. ஸோ எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத கேட்டா கேட்பாங்க. எங்கன்னா கந்திலி அப்படிங்கிற பகுதி. அது எங்க இருக்கு அப்படின்னா, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கு. அடுத்தது வில் சூப்பர் எல்னினோ அஃபெக்ட் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எல்னினோ, லானினா அப்படிங்கிற 2 பினாமினன். எல் நினோ அண்ட் தென் லா நினா. ஓகேவா? மாத்தி கூட குடுப்பாங்க. லா நினோன்னு குடுப்பாங்க. அது தப்பு. எல் நினோ, லா நினா. சரியா? எல் நினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அதிகமாகும். ஓகேவா? டெம்பரேச்சர் அதிகமாகறப்ப என்ன ஆகும்னா, பிரஷர் கம்மியாகும். ஸோ, சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல ஒரு லோ பிரஷர் கிரியேட் ஆகும். லோ பிரஷர் கிரியேட் ஆகுறப்ப, மத்த அ ஏர் சிஸ்டம் எல்லாமே அந்த லோ பிரஷர நோக்கி போக ஆரம்பிக்கும். இப்ப எக்ஸாம்பிள்க்கு நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் அந்த பருவ காற்றுகள் எல்லாமே அந்த சென்ட்ரல் பசிபிக் ஓஷன நோக்கி ஈர்க்கப்படும். இதனால இந்தியாவுக்கு எல்னினோ காலகட்டத்தில மழை அப்படிங்கிறது சுத்தமா பெய்யாது. சரிங்களா? பெய்யாதுன்னு இல்ல. ஆவரேஜ் ரெயின்ஃபாலோட கம்மியா இருக்கும். ஓகேவா? இதுதான் நம்ப எல்னினோ அப்படிங்கிற கண்டிஷன். இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய கண்டிஷன் லானினா. லானினா அப்படின்னா, சென்ட்ரல் பசிபிக் ஓஷன்ல சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கடல் மட்ட வெப்பம் அப்படிங்கிறது கம்மியாகும்.
ஸோ டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா பிரஷர் அதிகமாகும். பிரஷர் அதிகமாகுதுன்னா ஹை பிரஷர் சிஸ்டம் கிரியேட் ஆகும். அந்த ஹை பிரஷர் சிஸ்டம் நம்ப சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அந்த ஹை பிரஷர வந்து நம்மளை நோக்கி அட்ராக்ட் பண்ணிக்கும். அப்ப அதனால லானினா அப்ப நமக்கு நல்லா மழை பெய்யும். ஓகேங்களா? இது பேசிக்கா எல்னினோனா என்ன? லானினானா என்ன? அப்படிங்கிறது. இப்ப இந்த சூப்பர் எல்னினோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்னினோவோட அதிகமா வெப்பம் அதிகமா இருக்கப்ப. பசிபிக் ஓஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 32லேருந்து 34 டிகிரி செல்சியஸ்ல இருக்கப்ப, அந்த கண்டிஷன சூப்பர் எல்னினோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ எல்னினோ அண்ட் தென் சூப்பர் எல்னினோ 2மே இருந்துச்சுன்னா, நமக்கு அதிகமா மழை பெய்யாது. எங்க அதிகமா மழை பெய்யும்னா, சவுத் அமெரிக்கன் கான்டினென்ட்ல தான் அதிகமா மழை பெய்யும். சரிங்களா? தென் அமெரிக்காவுல தான் அதிகமா மழை பெய்யும். அடுத்தது, அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் ஜி.கே. அருண் சுந்தர் தயாளன் அஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆடிட் யார அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஜி.கே. அருண் சுந்தர் தயாளன். தணிக்கை தலைமை இயக்குனர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பதவி அப்படிங்கிறது 2022ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சரிங்களா? 2022ல எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட ஹிந்து ரிலிஜியஸ் டிபார்ட்மெண்ட், கோஆப்பரேட்டிவ் ஆடிட், லோக்கல் கவர்ன்மென்ட்டோட ஆடிட் எல்லாமே பண்றதுக்காக இந்த ஒரு தணிக்கை இயக்குனரகம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அதோட தலைவரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அருண் சுந்தர் தயாளன் அப்படிங்கிறவர. அடுத்தது, வோட்டிங் ஃபார் சீனியர் சிட்டிசன்ஸ் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் ஹஸ் ஸ்டார்ட்டட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது இவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 85 வயசுக்கு மேல இருக்கக்கூடியவங்க. சரிங்களா? 85 அண்ட் அபவ். சரியா? 85 அண்ட் அபவ். அதே மாரி டிஃபரண்ட்லி ஏபிள்ட் பீப்பிள் 40% ஆஃப் டிசபிலிட்டி இருக்கக்கூடியவங்கள நம்ம டிஃபரண்ட்லி ஏபிள்ட் அப்படின்னு சொல்றோம். டிசேபிள்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்தியாவோட சட்டத்தின்படி பார்க்குறப்ப 40% ஆஃப் டிசபிலிட்டி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்காக எலக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சாங்க. என்ன அப்படின்னா, எ இவங்க எல்லாருமே அவங்க வாக்குச்சாவடிகளுக்கு வராம, வீட்ல இருந்தே வோட் பண்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்த கொண்டு வந்தாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபார்ம் 12D அப்படிங்கிற இந்த ஃபார்ம ஃபில் பண்ணி கன்சர்ன்ட் அத்தாரிட்டி கிட்ட குடுக்குறப்ப, எலக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரியான நபர்கள் என்ன அட்ரஸ் குடுத்துருக்காங்களோ, அவங்களோட வீட்டுக்கே அந்த வோட்டிங் மெஷின எடுத்துட்டு வந்து, அவங்கள வோட் போட வைப்பாங்க. சரியா? அதுதான் இந்த ஃபார்ம் 12D. சரியா? அடுத்தது, ஜீன் தெரப்பி டெவலப்மென்ட் இன் இந்தியா ஃபார் கேன்சர். அதாவது இந்தியாவோட ஐஐடி மும்பை அண்ட் தென் டாடா ஃபவுண்டேஷன் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா, கார்டி செல் ஜீன் தெரப்பி அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஜீன் தெரப்பிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா, நெக்ஸ்கார் 19 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவிலே இந்த ஜீன் தெரப்பி, கேன்சருக்கான ஜீன் தெரப்பிய ஃபர்ஸ்ட் இவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இத நம்ம பிரசிடென்ட் தான் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? அப்ப இதுலருந்து கேட்டாங்க அப்படின்னா, இந்த நெக்ஸ்கார் 19 அப்படிங்கிற பேரு கேட்பாங்க. எந்தெந்த அமைப்புகள் இருந்துச்சு? ஐஐடி மும்பை அண்ட் தென் டாடா ஃபவுண்டேஷன். இது 2மே நமக்கு முக்கியமான டேட்டா இந்த ஒரு செய்திய பொறுத்தவரைக்கும். அடுத்தது, அட்வான்ஸ்டு அக்னி பிரைம் மிசைல் டெஸ்ட் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது நம்ம டிஆர்டிஓ திவ்யாஸ்திரா அப்படிங்கிற ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. இந்த திவ்யாஸ்திரா கீழ நெறைய மிசைல்ஸ் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ரீசென்ட்டா அக்னி 5 மிசைல வந்து டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த அக்னி 5 மிசைல் பார்த்தீங்கன்னா, இதோட ரேஞ்ச் 5000 கிலோமீட்டரா இருக்கு. சரியா? 5000 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு டார்கெட்ட கூட இந்த மிசைல் போய் அட்டாக் பண்ணி டிஸ்ட்ராய் பண்ணும். அப்ப இந்த அக்னி பிரைம் மிசைல் டெஸ்ட்ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புதுசா எம்ஐஆர்வி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜிய கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் அ ரீயூசபிள் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எம்ஐஆர்வி அப்படிங்கிற இந்த டெக்னாலஜி. ஸோ எம்ஐஆர்வி டெக்னாலஜினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பொதுவா ஒரு மிசைல்னா, அதுல ஒரே ஒரு வார்ஹெட் தான் இருக்கும். ஓகேங்களா? வார்ஹெட் இன் த சென்ஸ் ஒரு மிசைல்ல ஒரு குண்டு தான் இருக்கு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு மிசைல் ஒரு டார்கெட்ட போய் அட்டாக் பண்ணும். ஆனா இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு மிசைல் என்ன பண்ணும்னா, இந்த மிசைல்ல நெறைய குண்டுகள நம்மளால வைக்க முடியும். எக்ஸாம்பிள்க்கு ஒரு 4 குண்டுகள வைக்கிறோம் அப்படின்னா, இந்த 4 குண்டுகளுமே ஒவ்வொரு குண்டும் ஒவ்வொரு இடத்துல போய் அட்டாக் பண்ணும். சரிங்களா? இப்போ ஒரு மிசைல லான்ச் பண்றோம். ஆனா 4 இடத்துல அட்டாக் பண்ண முடியும் நம்மனால. அதான் இந்த எம்ஐஆர்வி அப்படிங்கிற டெக்னாலஜி. இந்த 4 அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொன்னேன். சரியா? இந்த மாரி 2 வைக்கலாம், 5 வைக்கலாம் அந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் எம்ஐஆர்வி டெக்னாலஜி. உலகத்துல அமெரிக்கா, சைனா, ரஷ்யா இந்த மாதிரி ஒரு சில நாடுகள் கிட்ட மட்டும் தான் இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி இருக்கு. இந்தியாவும் இப்ப இத சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. சரியா? அதுதான் அந்த செய்தி.
அடுத்தது வாட் டஸ் த லா சே அபவுட் கம்யூனல் கேம்பெயினிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது மதம் சார்ந்து, ஜாதியை சார்ந்து பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தி நமக்கு தெரியும். தேர்தல் நடத்தை விதிகள் மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்லயும் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்பிள்ஸ் ஆக்ட்லயும் அத பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுல எந்த செக்ஷன்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 123ல இப்படி சொல்லியிருக்காங்க. ரேஸ், ரிலிஜன், காஸ்ட், கம்யூனிட்டி இந்த மாரிலாம் வச்சு அதெல்லாம் வச்சு நீங்க பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாரி செக்ஷன் 123 சப் கிளாஸ் 3A என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த வன்மத்த தூண்டும் கூடிய வகையில, விரோதத்த தூண்டக்கூடிய வகையில பிரச்சாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடிய ஆட்கள் பார்த்தீங்கன்னா, எலக்டோரல் மால் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி, அவங்கள 6 வருஷம் வரைக்கும் அவங்கள போட்டி போடுறதுக்கே தடை பண்ண முடியும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து அ கலவரத்த தூண்டக்கூடிய வகையில பேசிட்டாங்க. ஒரு ஜாதியை சார்ந்து பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றத்துக்காக அவங்கள 6 வருஷம் வரைக்கும் எலக்ஷன்ல போட்டி போட வைக்க முடியாம பண்ண முடியும். இந்த சட்டங்களுக்கு கீழ. சரிங்களா? அதே மாரி அபிராம் சிங் வெர்சஸ் கோமச்சன் அப்படிங்கிற இந்த வழக்குலயும் என்ன ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேட்பாளர்கள் அவங்களோட மதத்த சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது. இப்ப நான் இந்த மதத்த சேர்ந்தவனா இருக்கேன். எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே மாரி வாக்காளர்களோட மதத்த சார்ந்தும் அவங்க ஓட்டு கேட்கக்கூடாது. நீங்கலாம் இந்த கம்யூனிட்டி, இந்த ரிலிஜியன சேர்ந்ததா இருக்கீங்க. இவங்க வந்தாங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு. அதனால எனக்கு ஓட்டு போடுங்க. அப்படிலாமும் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. சட்டத்தின்படி பார்க்கிறப்ப அதெல்லாம் பண்ணக்கூடாது. சரிங்களா? நடைமுறை அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டாம். சட்டத்தின்படி அது பண்ணக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, சார்தம் பில்கிரிமேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ சார்தம் அப்படிங்கிற இந்த வார்த்தையே பார்த்தீங்கன்னா, சார் அப்படின்னா 4ன்னு அர்த்தம். சார்தம் அப்படின்னா ஒரு 4 ஹோலி பிளேஸஸ்க்கு போகக்கூடிய இந்த பாத யாத்திரைய தான் என்ன சொல்லுவாங்க? சார்தம் யாத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சார்தம் அந்த 4 என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கேதார்நாத், பத்ரிநாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி. சரிங்களா? இந்த 4 இடங்களுக்கு போயிட்டு வரவங்கள தான் சார்தம் யாத்திரைக்கு போறோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த சார்தம் யாத்திரை எல்லா மாசத்திலயும் போயிற முடியாது. சரிங்களா? வின்டர் சீசன் அப்ப இந்த சார்தம் பாத யாத்திரைய வந்து குளோஸ் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறமா சம்மர்ல ஏப்ரல் மந்த் தான் வந்து மறுபடியும் ஓப்பன் பண்ணுவாங்க. சரியா? ஸோ சார்தம் பில்கிரிமேஜ் ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல இந்த செய்திய நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்தது ஆ பீப்பிள்ஸ் ரைட் டூ புரொடெக்ஷன் ஃப்ரம் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது யூரோப்பியன் கோர்ட் ஓகேங்களா? ஐரோப்பிய நீதிமன்றம், யூரோப்பியன் யூனியனுக்கு கீழ இருக்கக்கூடிய இந்த யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்க? இவங்க 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 கிட்ட ஒரு வழக்கு வந்திருக்கும். ஸ்விஸ் நாட்டச் சேர்ந்த விமென்ஸ் குரூப் வந்து ஒரு வழக்கு போட்டிருப்பாங்க. சரியா? அந்த வழக்குல என்ன தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்ல இருந்து மக்கள காப்பாத்துறது அரசாங்கங்களோட கடமை அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இது மாதிரியான தீர்ப்பு வேற எங்கேயும் வழங்கப்பட்டது இல்ல. இதுதான் முதல் முறையா இந்த மாரி ஒரு தீர்ப்ப வழங்கியிருப்பாங்க. ஓகேங்களா? காலநிலை மாற்றத்தினால ஏற்படக்கூடிய தாக்கங்கள்ல இருந்து மக்கள பாதுகாக்கிறது அரசாங்கத்தினுடைய கடமை அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரொடெக்ஷன் ஆஃப் பீப்பிள் ஃப்ரம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் டியூட்டி ஃபார் த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ அதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்ட யாரு வழங்குனாங்கன்றத கேட்க முடியும் கேட்டா, யூரோப்பியன் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இத வழங்கியிருக்காங்க. அடுத்தது QS வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ் அடிக்கடி இந்த இத நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி லேட்டஸ்ட் ரேங்கிங் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். டாப் இன்ஸ்டிடியூஷன் யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அக்கார்டிங் டூ த ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி பார்க்கிறப்ப, நமக்கு மாசசூசெட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இவங்க தான் டாப் யுனிவர்சிட்டியா இருக்காங்க வேர்ல்டு லெவல்ல. தமிழ்நாட்ட சேர்ந்த அண்ணா யுனிவர்சிட்டி ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ வந்து இந்த ரேங்கிங்ஸ்ல குடுத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 550லேருந்து 60 அந்த கேட்டகரில இருந்திருப்பாங்க. இப்போ 427ல இருக்கும். இந்த 2024, 25 பட்ஜெட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ந அ அண்ணா யுனிவர்சிட்டிய வந்து இந்த QS வேர்ல்ட் யுனிவர்சிட்டி ரேங்கிங்ஸ்ல டாப் 150க்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட்டா வச்சு, அதுக்காக ஒரு ஃப்ரேம் வொர்க் அடாப்ட் பண்ண போறோம். ஒரு 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 விஷயத்த நம்ம ஒரு கைட்லைன்ஸ நம்ம அடாப்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறத பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. சரியா? அது இந்த வருஷம் இப்ப போட்ட பட்ஜெட்ல. ரைட் நெக்ஸ்ட் இந்தியா 4த் இன் டிஜிட்டல் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த ரிப்போர்ட்ட வெளியிட்டிருப்பாங்க. அதுல உலக அளவுல டிஜிட்டல் சர்வீசஸ், ஐடி சர்வீசஸ் அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்றதுல வேர்ல்டு லெவல்ல டாப்பா யார் இருக்காங்கன்னா சைனா. இந்தியா வந்து 4த் பிளேஸ்ல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட் இந்தியாஸ் ரேங்க் இந்தியா ரேங்க்ஸ் 10th இன் சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த சைபர் கிரைம் த்ரெட் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாட்டிலயும் எப்படி இருக்கு? எப்படி ஒவ்வொரு நாடும் ஃபேரா இருக்கு? அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி இருந்திருப்பாங்க. சரியா?
அதுல ரஷ்யா தான் வந்து சைபர் கிரைம்னால அட்டாக் ஆகுறதுல ரொம்ப வல்னரபிள் கண்ட்ரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. டாப் கண்ட்ரி யாருன்னா ரஷ்யா இந்த ரேங்கிங்ஸ பொறுத்தவரைக்கும். இந்தியா பார்த்தீங்கன்னா 10வது இடத்துல இருக்கும். இந்தியாவுல அதிகமா என்ன சைபர் கிரைம் குற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு இல்லையா? டிஜிட்டல் அரெஸ்ட் நமக்கு ஃபோன் பண்ணா கூட இத பத்தி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த சைபர் கிரைம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டிக்கிள்ல என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, நியூஸ் பேப்பர்ஸ்ல அம் நமக்கு உங்களுக்கு வந்து ஒரு பிரைஸ் வந்திருக்கு. நீங்க இந்த ஒரு ரூ. 1000 கட்டுனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 10,000 மதிப்புள்ள பரிசு பொருள் வந்து அனுப்பி வைப்போம். அந்த மாதிரி ஒரு 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 ஸ்கேம் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஸ்கேம் தான் இந்தியால அதிகமா நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இப்பதான் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது. தென் சைபர் கிரைம் அப்படின்னு பார்க்கிறப்ப, நமக்கு இந்த டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது தான் இப்ப ரீசென்ட்டா போயிட்டு இருக்கு. இதோட பார்க்கிறப்ப நமக்கு அந்த சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? 1930 அப்படிங்கிறது தான் அந்த சைபர் கிரைம் ஹெல்ப்லைன் நம்பர். 1930. இத நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கிரீன் ரெவல்யூஷனரி முராரிலால் ஹூ க்ரூ ஓக் ட்ரீஸ் டைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ முராரிலால் இவர் தான் பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட சேர்ந்தவர் தான் இவரு. தசோலி மூவ்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிருப்பாரு. ஓகேங்களா? இந்த தசோலி இயக்கம் அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு சிப்கோ இயக்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். சுந்தர்லால் பகுகனா அவர்கள் வந்து சிப்கோ இயக்கத்த வந்து கொண்டு வந்திருப்பார். அதற்கு முன்னாடியே அதே மாதிரியான அப்ஜெக்டிவ்ல இருந்த ஒரு இயக்கம் தான் அ நமக்கு தசோலி மூவ்மெண்ட் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ அந்த தசோலி இயக்கத்த ஆரம்பிச்ச முராரிலால் இறந்து போயிருப்பார். அந்த ஒரு பேக்கிரவுண்ட்ல நமக்கு குடுத்திருக்காங்க. அடுத்தது கோபி தோட்டக்குரா டூ பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டூ டிராவல் டூ ஸ்பேஸ் ஃபார் டூரிசம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கோபி தோட்டக்குராவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அமேசானோட ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற கம்பெனி ஸ்பேஸ் டூரிசம் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுல இந்தியாவ சேர்ந்த கோபி தோட்டக்குரா போயிட்டு வந்திருப்பார். அதுதான் இங்க செய்தியா குடுத்திருக்காங்க. போன மாசம் கரண்ட் அஃபேர்ஸ்லயே நம்ம பார்த்திருப்போம். ஏன்னா இதோட லிங்க் தான் அங்க மே மாசம் நியூஸ்ல வந்திருக்கும். நெக்ஸ்ட் 40 இயர்ஸ் ஆஃப் சியாச்சின் ஆப்பரேஷன். சியாச்சின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்ட். நமக்கு அந்த லடாக் ரீஜியன்ல இருக்கக்கூடிய வேர்ல்ட்ஸ் ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு தான் சியாச்சின் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட அடி கடல் மட்டத்திலிருந்து பார்க்கிறப்ப. ஸோ இந்த சியாச்சின் பார்த்தீங்கன்னா, நமக்கு பாகிஸ்தானோட கட்டுப்பாட்டுல இருந்திருக்கும். இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, மேகதூத் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பரேஷன பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆப்பரேஷன் மேகதூத் அப்படிங்கிற ஆப்பரேஷன பிளான் பண்ணி, பாகிஸ்தான் கட்டுப்பாட்டுல இருந்த இந்த சியாச்சின இந்தியாவோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இந்த ஆப்பரேஷன் மேகதூத் எப்ப செயல்படுத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 13, 1984ல செயல்படுத்தப்பட்டிருக்கும். அதோட 40த் ஆனிவர்சரிய நம்ம ரீசென்ட்டா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்தது 18த் லோக்சபா எலக்ஷன். ஸோ எலக்ஷன் அனவுன்ஸ்மென்ட் அப்படிங்கிறது ஏப்ரல் மந்த்ல வந்திருக்கும். அத பேஸ் பண்ணி குடுத்திருக்காங்க. ஸோ 543 சீட்டுக்கு தேர்தல் அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கும். லோக்சபாவோட எலக்ஷனோட சைமல்டேனியஸா என்ன எலக்ஷன்ஸ் ஒரு 4 ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி எலக்ஷன் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். என்னென்ன ஸ்டேட் அப்படின்னா, ஆந்திர பிரதேஷ், அடுத்தது அருணாச்சல் பிரதேஷ், அடுத்தது ஒடிசா அண்ட் சிக்கிம். ஓகேவா? ஆந்திர பிரதேஷ், அருணாச்சல் பிரதேஷ், ஒடிசா அண்ட் சிக்கிம் இவங்களுக்கு அ சட்டமன்ற தேர்தலும் நடந்திருக்கும். லோக்சபா தேர்தலும் நடந்திருக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல எத்தன கோடி வாக்காளர்கள் அப்படின்னா 96.8 crore வோட்டர்ஸ். அதுல 1.8 crore பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வோட்டர்ஸ். ஓகேங்களா? 12 மாநிலத்தில வந்து மேல் வோட்டர்ஸ் ஆண் வாக்காளர்கள விட பெண் வாக்காளர்கள் வந்து அதிகமா இருந்தது. 12 ஸ்டேட் தமிழ்நாடு உட்பட. சரிங்களா? அடுத்து 85 வயசுக்கு மேல இருக்கவங்க டிசேபிள்டு பீப்பிள்க்கு ஃபார்ம் 12 அப்படிங்கிறது வீட்டுக்கே வந்து ஓட்ட வாங்கிட்டு போவாங்க. எலக்ஷன் 7 கட்டங்களா நடந்துச்சு. வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது ஜூன் 4ஆம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற இந்த தகவல் எல்லாத்தையுமே குடுத்திருந்திருப்பாங்க. அடுத்தது யுஏஇ ஃப்ளட்ஸ் கிரைசிஸ் டியூ டூ கிளவுட் சீடிங். ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் டாபிக் பார்த்தீங்கன்னா, குரூப் 1 பிரிலிம்ஸ்ல வந்துச்சு. குரூப் 2 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. ஸோ ரிப்பீட்டடா வந்திருந்துச்சு. ஓகேங்களா? எதனால யுஏஇல சம்மந்தமே இல்லாம அங்க வெள்ளம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளவுட் சீடிங் அப்படிங்கிற டெக்னிக்க பண்ணியிருப்பாங்க. மழை கண்ட்ரோல்டு கிளவுட் சீடிங்க எப்பயுமே பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இவங்க இந்த ஏப்ரல் மந்த் அப்ப பண்றப்ப அது அன்கண்ட்ரோல்டா மாறியிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் வந்து அவங்களோட ஆவரேஜ் ரெயின்ஃபாலா இருக்கக்கூடிய 10 சென்டிமீட்டருக்கும் குறைவா தான் அவங்களோட ஆவரேஜ் ரெயின்ஃபால் இருக்கும். ஆனா அத தாண்டி 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்ஞ்சிருக்கும். வெள்ளம் அப்படிங்கிற ஏன்னா அந்த அ மிடில் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாமே பார்த்தோம்னா, மழை அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கும். அதனால அவங்க கிட்ட அந்த
ஃப்ளட் மேனேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் அவ்வளோ டெவலப்டா இருக்காது. ஓகேங்களா? நம்ம அடிக்கடி மழை ஃபேஸ் பண்ணக்கூடிய நமக்கே ட்ரைனேஜ் சிஸ்டம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு வெல் அட்வான்ஸ்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கப்ப அவங்க வந்து அ இந்த ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாத டிசாஸ்டர் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுதான் அந்த செய்தி. சரிங்களா? ஸோ கிளவுட் சீடிங் அப்படிங்கிறத எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அப்படிதான் நமக்கு குரூப் 2 பிரிலிம்ஸ்லயும் கேட்டிருந்தாங்க. என்னென்ன அ கிளவுட் சீடிங்ல என்ன கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது கேட்டிருந்தாங்க. சில்வர் அயோடைட், பொட்டாசியம் அயோடைட் ஆர் சோடியம் குளோரைட் இத பயன்படுத்தி தான் நமக்கு அந்த கிளவுட் சீடிங் அப்படிங்கிறத பண்றாங்க. சரியா? அடுத்தது எலக்ஷன் கமிஷனோட ஆப்ஸ பத்தி குடுத்திருக்காங்க. ஸோ எலக்ஷன் கமிஷன் சாக்ஷம் அப்படிங்கிற ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. யாருக்காக எக்ஸ்க்ளூசிவ்லி பார்த்தீங்கன்னா, டிஃபரண்ட்லி ஏபிள்டு வோட்டர்ஸ்க்காக. ஸோ இன்கேஸ் அவங்க வந்து வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வாக்குச்சாவடியில அவங்களுக்கு தேவையான டிசேபிலிட்டி ஃப்ரெண்ட்லியா வாக்குச்சாவடிகள அமைக்கிறதுக்காகவும், அவங்களுக்கு வீல் சேர் ஃபெசிலிட்டீஸ புரொவைட் பண்றது, செப்பரேட் கியூ புரொவைட் பண்றது, அவங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டீஸ பண்ணி குடுக்கறதுக்காக இந்த சாக்ஷம் அப்படிங்கிற ஆப்ப வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்தது வோட்டர் ஹெல்ப் சென்டர் ஆப் அப்படிங்கிறது, அ வோட்டர் லிஸ்ட்ல நம்ம ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு, நம்ம பேர் வோட்டர் லிஸ்ட்ல இருக்கா? ஏன்னா நெறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் கமலஹாசன் அவர்களுக்கு கூட ஓட்டு இல்ல அப்படிங்கிற மாரி வந்துருக்கும். ஸோ இந்த மாதிரியான வோட்டர் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா? இல்லையா? இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறதுக்காக இந்த வோட்டர் ஹெல்ப் சென்டர் ஆப் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அடுத்தது கேஒய்சி அப்படின்னா, நோ யுவர் கேண்டிடேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய வேட்பாளர்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக, நாமினேஷன்ல எவ்வளோ சொத்து மதிப்பு சொல்லியிருக்காரு? எவ்வளவு குற்ற பின்னணி அப்படிங்கிறது இருக்கு? வேற என்ன தகவல்கள்லாம் நம்ப ஒரு வாக்காளரா தெரிஞ்சுக்கணுமோ, அது எல்லாமே இந்த கேஒய்சி ஆப்ல ஒவ்வொரு வேட்பாளர் பத்தியும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது விஜில் ஆப். சிட்டிசன் விஜிலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஜில் ஆப்ப பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, வேட்பாளர்கள் தேர்தல் நடத்தை விதிகள மீறும் வகையில நடந்துக்கிட்டாங்க. மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட்ட வயலேட் பண்றாங்க அப்படின்னா, அந்த பர்ட்டிகுலர் அ கேண்டிடேட்ட நம்ப ரிப்போர்ட் பண்ண முடியும். விஜில் ஆப்ல. அதுதான் இந்த அப்ளிகேஷன் சரியா? அடுத்தது பிரம்மோஸ் மிசைல் எக்ஸ்போர்ட் டூ பிலிப்பைன்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பிரம்மாஸ் அப்படிங்கிற இந்த மிசைல் பார்த்தீங்கன்னா, இந்தியாவும், ரஷ்யாவும் சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க. அதனால தான் பிரம்மபுத்திரா, மாஸ்கோவா அப்படிங்கிற இந்த 2 பேரையும் இணைச்சு பிரம்மாஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. சரியா? ஸோ இதோட கெப்பாசிட்டிய பார்த்தீங்கன்னா, அப் டூ 300 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய டார்கெட்ஸ அட்டாக் பண்ணும். ரொம்ப ஸ்பீடா போகும். ஆக்சுவலி 2.8 மாக் இதோட ஸ்பீட் ஓகேங்களா? 3 டைம்ஸ் த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சவுண்ட விட 3 மடங்கு வேகத்தில செல்லக்கூடிய வகையில இந்த பிரம்மாஸ் மிசைல் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த மிசைல இந்தியாவிலேயே நம்ம தயாரிக்கிறோம். சரிங்களா? ரஷ்யாவோட அசிஸ்டன்ஸ் இருந்தாலும், இப்ப நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்க ஆரம்பிச்சுட்டோம். இந்த இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த ஏவுகணைகள முதல் முறையா ஒரு நாட்டுக்கு நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணியிருந்தோம். அது எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பைன்ஸ் சரிங்களா? ஸோ பிரம்மாஸ் மிசைல நம்ம ஃபர்ஸ்ட் டைமா யாருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிலிப்பைன்ஸ்க்கு பண்ணியிருக்கோம். சரியா? அடுத்து கிரீன் கிரெடிட்ஸ் புரோகிராம் அப்படிங்கிறதுங்களா? ஸோ இத பத்தின ஒரு அனவுன்ஸ்மென்ட் வந்திருக்கும். 2023ல தான் கிரீன் கிரெடிட்ஸ் புரோகிராம் வந்திருக்கும். சரிங்களா? கிரீன் கிரெடிட்ஸ் புரோகிராம் அப்படின்னா என்னன்னா, நம்ப ஒரு தனிநபராகவோ, இல்ல ஒரு ஆர்கனைசேஷனாவோ, இல்ல நான் ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்கேன்னா, நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு வந்து ஃபண்டிங் வந்து குடுப்பேன். சரிங்களா? எதுக்கான ஃபண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ அஃபாரஸ்டேஷன் பண்றதுக்கு, வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு, பொல்யூஷன கம்மி பண்றதுக்கான ஸ்கீம்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நான் அரசாங்கத்துக்கு ஒரு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து என்னால கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட்லாம் அரசாங்கம் என்னோட அக்கவுண்ட்ல வாங்கி வச்சுப்பாங்க. இந்த கம்பெனி இவ்ளோ காசு குடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பர்ட்டிகுலர் அமௌண்ட்டுக்கு அரசாங்கம் வந்து மரம் நடுவாங்க. இந்த மாதிரி கிரீன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பசுமையான அ என்விரான்மென்ட் ஃப்ரெண்ட்லி ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க. பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு மரம் நடுறாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறத எனக்கு ரிட்டர்ன்ல குடுப்பாங்க. நான் குடுக்குற காசுக்கு பதிலா எனக்கு கிரீன் கிரெடிட் அப்படிங்கிறத குடுப்பாங்க. அந்த கிரீன் கிரெடிட்ட வச்சு நான் நெறைய விஷயங்கள பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? லைக் வந்து எமிஷன் பண்றேன். நான் கார்பன் எமிஷன் பண்றேன் அப்படின்னா, நான் கிரீன் கிரெடிட் நெறைய வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்க வந்து 2023ல பட்ஜெட்ல வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. சரியா? அதுக்கப்புறம் தான் அக்டோபர்ல அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த கிரீன் கிரெடிட் புரோகிராம்க்கு கீழ மரம் வளர்க்கிறது அப்படிங்கிறது தான் மேஜர் அப்ஜெக்டிவ் சரிங்களா? ஸோ அதுக்காக நிலங்கள வந்து மாநில அரசாங்கங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். எங்க மரம் வைக்க போறோம் அப்படிங்கிறதுக்கான நிலத்த ஐடென்டிஃபை பண்ற பொறுப்பு யாருகிட்ட குடுத்திருப்பாங்க அப்படின்னா, ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட குடுத்திருப்பாங்க. அதே மாரி ஸ்டேட் கவர்ன்மென்ட் தான் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து இந்த மாரி அமௌண்ட்லாம் வாங்கி பிரிச்சு குடுத்துருவாங்க.
ஆக்சுவலா இடத்த கண்டுபிடிச்சு மரம் நடக்கூடிய வேலை யாருக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான். ஸோ இந்த ஒரு அனௌன்ஸ்மென்ட் அப்படிங்கிறத ஏப்ரல் மந்த் வெளியிட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம இங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். சரியா? ஸோ இந்த ஓவரால் புரோகிராம யாரு மேனேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவுன்சில் ஆஃப் ஃபாரஸ்ட்ரி ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமைப்பு தான் இவங்க வந்து ஒரு அட்டானமஸ் பாடி ஆக்சுவலி. ஸோ இவங்க தான் வந்து இந்த ஒரு புரோகிராம வந்து ஓவராலா மேனேஜ் பண்ணக்கூடிய அமைப்பா வந்து இருப்பாங்க. சரியா? இந்த அமைப்புக்கு தமிழ்ல என்ன பேர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திய வனவியல் ஆராய்ச்சி மற்றும் கல்வி அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கேண்டிடேட்ஸ் செஸ் டோர்னமென்ட் எங்க நடந்திருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் திங். அத தான் நோட் பண்ணணும். இந்த மாரி டோர்னமென்ட்லாம் வந்துச்சுன்னா. ஸோ டொரன்டோ, கனடால வந்து நடந்திருக்கும். குகேஸ் வந்து வின் பண்ணியிருப்பார். யார டிஃபீட் பண்ணிட்டு வின் பண்ணியிருப்பார்ன்னா, அமெரிக்காவ சேர்ந்த ஹிகாரு நாகமுரா அப்படிங்கிற இவர தோற்கடிச்சுட்டு நம்பாள் வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்தது அதிலேயே விமென்ஸ் கேண்டிடேட்ல பார்த்தீங்கன்னா, ஜாங்கி டான் அப்படிங்கிற சைனாவ சேர்ந்தவங்க வந்து வின் பண்ணியிருந்திருப்பாங்க. வைஷாலி அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, 2ண்ட் பிளேஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் அ ஸ்டாக்ஹோம் இன்டர்நேஷனல் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் சிப்ரி அப்படிங்கிற இந்த அமைப்பு. ஸோ இவங்க ஒவ்வொரு நாடும் டிஃபென்ஸ்க்காக பாதுகாப்புக்காக எவ்வளவு தொகைய வந்து செலவிடுறாங்க அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இந்த ரேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, இந்தியா 4வது இடத்துல வந்து இருக்கு. ஓகே. டாப் கண்ட்ரி இல்ல நம்ம டாப் கண்ட்ரியா ஐ மீன் அமெரிக்கா தான் இருப்பாங்க. நம்ம 4த் கண்ட்ரியா இருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸஸ் சுகர் கன்டென்ட் இன் செர்லாக் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த செர்லாக் அப்படிங்கிறத பத்தி நம்ம தெரியும். பால் பவுடர் அதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த செர்லாக்ல பார்த்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கும். ஸ்விஸ் பேஸ்ட் ஆர்கனைசேஷன் சுவிட்சர்லாந்து நாட்ட சேர்ந்த ஒரு ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு ரிப்போர்ட்ட வெளியிட்டிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்ல ஒரு கான்ட்ரோவர்சி ஆயிருக்கும். லைக் அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய செர்லாக்குக்கும், இந்தியா மாதிரியான நாட்டுல இருக்கக்கூடிய செர்லாக்குக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய செர்லாக்ல சுகர் கன்டென்ட் அப்படிங்கிறது அக்செப்டபிள் லிமிட்ஸ்ல இருந்திருக்கும். ஓகேங்களா? என்ன ஸ்டாண்டர்டோ அதுக்கு ஏத்த மாதிரியான கரெக்ட்டான அளவுல சுகர் கன்டென்ட் இருந்திருக்கும். ஆனா இந்தியா மாதிரியான நாட்டுல இருக்கக்கூடிய செர்லாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுகர் கன்டென்ட் அன்அக்செப்டபிளா எவ்வளோ இருக்கணுமோ, அதை விட தாண்டி அதிகமா வந்து இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு கம்பேரிசன பேஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பெரிய கான்ட்ரோவர்சி ஆச்சு இந்தியாவுல. ஓகேங்களா? ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கலப்படம் அப்படிங்கிறது. ஸோ இந்த கலப்படம், சுகர் கன்டென்ட் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான காரணத்தினால எஃப்எஸ்எஸ்ஏஐ ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா 2006ல இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும் 2011ல. சரிங்களா? ஸோ இந்த அமைப்பு இந்த செர்லாக் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே சாம்பிள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த ஒரு செய்திய தான் இங்க குடுத்திருக்காங்க. அடுத்தது தமிழ்நாடு பேன்ஸ் யூஸ் ஆஃப் லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. இந்த திரவ நைட்ரஜன் அப்படிங்கிறத வேஃபர் பிஸ்கட்ல அதிகமா பயன்படுத்துவாங்க. திருமண விழாக்கள்ல அதிகமா பார்த்திருப்போம். இந்த வேஃபர் பிஸ்கட்ல குடுக்கறது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, நெறைய ஷாப்ல கூட லிக்விட் நைட்ரஜன் பேஸ்டா நமக்கு வந்து பிஸ்கட்ஸ் அதெல்லாமே இருக்கும். சாப்பிட்டு புகை வருதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்திருப்போம். ஆப்வியஸ்லி எல்லாருமே பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இந்த லிக்விட் நைட்ரஜன வந்து ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசாங்கம் வந்து ஒரு ரெகுலேஷன வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிக்விட் நைட்ரஜன் கலந்த ஒரு பிஸ்கட்ட சாப்பிட்டு ஒரு சின்ன குழந்தை வந்து இறந்து போயிருக்கும். சரிங்களா? பிகாஸ் அந்த லிக்விட் நைட்ரஜன் நம்மளோட த்ரோட்குள்ள போறப்ப, சம்டைம்ஸ் வந்து அந்த ஃபுட் பைப்பே வந்து ஃப்ரீஸ் ஆகக்கூடிய பாசிபிலிட்டீஸ் அதிகமா இருக்கு. அதனால தான் வந்து லிக்விட் நைட்ரஜன தமிழ்நாடு அரசாங்கம் பேன் பண்ணியிருக்காங்க. அதே மாரி பஞ்சு மிட்டாயில ரோடமைன் பி அப்படிங்கிற ஒரு கெமிக்கல கலந்துட்டு இருந்தாங்க நம்ப ஆளுங்க. சரிங்களா? ரோடமைன் பி. இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது அ சாயப்பட்டறைகள்ல பயன்படுத்தக்கூடிய கலரிங் ஏஜென்ட் இது. சரிங்களா? இத வந்து பஞ்சு மிட்டாய கலர் பண்றதுக்காக பயன்படுத்தி, அதுல அ பிங்க் கலரு, எல்லோ கலருன்னு நமக்கு வந்து பஞ்சு மிட்டாய்கள்லாம் பார்த்திருப்போம் இல்லையா? ஸோ அதெல்லாமே இந்த ரோடமைன் பி கலக்கப்படுறனால தான் அந்த டிஃபரண்ட் கலர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிச்சது. ஸோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதையுமே அ தமிழக அரசாங்கம் வந்து பேன் பண்ணியிருந்திருப்பாங்க. ரோடமைன் பி இருக்கக்கூடாது. அதே மாரி இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறத அந்த பானிபூரி கடையில காளான்லயும் கலப்பாங்க. அந்த கலர் வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ்ல ரோடமைன் பி கலக்கக்கூடாது. அதே மாரி லிக்விட் நைட்ரஜனும் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற அடுத்தடுத்த ரெகுலேஷன்ஸ கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஏப்ரல் மந்த்ல ரோடமைன் பி அப்படிங்கிறது இருக்காது. அது மார்ச்ல தான் வந்திருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் பேட்டன்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ நாஸ்காம் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் தான் இந்த ரிப்போர்ட்ட வெளியிட்டிருப்பாங்க. இந்த பேட்டன்ட் அதிகமா கண்டுபிடிச்சு பேட்டன்ட் வாங்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா?
இந்த காப்புரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல இந்தியாவிலேயே டாப் ஸ்டேட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. நமக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்னா, மகாராஷ்டிரா வந்து இருக்காங்க. சரியா? நெக்ஸ்ட் சென்ட்ரல் கவர்ன்மென்ட் கிராண்ட்ஸ் பேட்டர்ன் ஃபார் பெல்லோ டிவைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ பொதுவாவே டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஹியூமிடிட்டி அந்த மாய்ஸ்சர் கன்டென்ட் வந்து வரனால நமக்கு வந்து பவர் லாஸ் அப்படிங்கிறது ஏற்படும். ஸோ அத தடுக்கிறதுக்காக நம்ப ஒரு சிலிக்கான் ஜெல்ல பேஸ் பண்ணி அந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டக்டர்ஸ் வந்து அ ஷ்ரிங்க் ஆயி எக்ஸ்பேண்ட் ஆகுற மாதிரியான ஒரு டிவைஸ வந்து நம்ப ஆளுங்க கண்டுபிடிச்சிருவாங்க. தமிழ்நாடு பவர் இன்ஜினியர்ஸ் அவங்க வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வந்து பேட்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிறத 20 வருஷத்துக்கு வந்து குடுத்திருக்காங்க. பெல்லோ டிவைஸ்க்கு. சரியா? அடுத்தது அ வாவ் லிட்ரரி பிரைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ வேர்ல்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் ரைட்டர்ஸ் அவங்க வந்து லிட்ரேச்சர் பிரைஸ வந்து அனவுன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னடாவ சேர்ந்த எழுத்தாளர் மம்தாஜி சாகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அடுத்தது ஜான் எல். ஜாக்ஸ் வீகட் அவார்ட். இந்த ஜான் எல். ஜாக்ஸ் வீகட் அப்படிங்கிறது அமெரிக்காவோட அப்போலோ மிஷன்ல இருந்த ஒரு ஆஸ்ட்ரோனாட். சரிங்களா? அவரு பேர்ல வருஷம் வருஷம் இந்த ஸ்பேஸ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அச்சீவ்மென்ட்ஸ்க்காக ஜான் எல். ஜாக்ஸ் வீகட் அவார்ட் அப்படிங்கிறது வழங்கப்படுது. இந்த வருஷம் 2024ல யாருக்கு வழங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, சந்திராயன் 3 டீமுக்கு வந்து வழங்கியிருப்பாங்க. அடுத்தது சிட்டிசன்ஸ் கிளைமேட் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியாவோட உச்சநீதிமன்றம் ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? காலநிலை மாற்றத்திற்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லி அது ஆர்டிகிள் 14 அண்ட் ஆர்டிகிள் 21 ஓட ரிலேட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட். அதுதான். சரிங்களா? என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்.கே. ரஞ்சித் சிங் கேஸ். இந்த கேஸ் பேர் வந்து எம்.கே. ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இல்ல கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை இனம். இந்த பறவைய வச்சு தான் இந்த கேஸே ஆரம்பிச்சிருக்கும். அதனால கிரேட் இந்தியன் பஸ்டர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். பஸ்டட் ஆர் புஸ்டட் ஓகேவா? ஆர் எல்ஸ் நம்ம எம்.கே. ரஞ்சித் சிங் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த வழக்கு என்ன ஜட்ஜ்மென்ட் அப்படின்னா, ரைட் அகைன்ஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான உரிமை அப்படிங்கிறது ஆர்டிகிள் 14 அண்ட் 21 ரிலேட் பண்ணி நமக்கு அடிப்படை உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சுவிதா போர்ட்டல் யாரு டெவலப் பண்ணாங்க அப்படின்னா, எலக்ஷன் கமிஷன் தான். எதுக்காக அப்படின்னா, இந்த எலக்ஷன் மேனேஜ்மென்ட்ல ஒரு டிரான்ஸ்பேரன்சி கொண்டு வரணும். வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அவங்க கேம்பெயின் பண்றதுக்கு, ஆ இந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெக்வெஸ்ட் எல்லாமே இந்த சுவிதா போர்ட்டல்ல தான் அப்ளை பண்ணுவாங்க. சரியா? அதுல மேக்ஸிமம் ரெக்வெஸ்ட் தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்கும். அடுத்தது குளோபல் யூனிகார்ன் இண்டெக்ஸ். யூனிகார்ன் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்போட வேல்யூ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியோட மதிப்பு அப்படிங்கிறது $1 பில்லியன் இருந்துச்சு அப்படின்னா, $1 பில்லியன் மேல இருந்துச்சு அப்படின்னா, அவங்கள யூனிகார்ன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த யூனிகார்ன் இண்டெக்ஸ்ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, வேர்ல்ட் லெவல்ல 3 பிளேஸ்ல நம்ம இருப்போம். சரிங்களா? இந்தியாவுல இருக்கக்கூடிய யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்ஸ் எவ்வளோ இருக்குன்னா, 67 இருக்கு. வேர்ல்டு லெவல்ல டாப் யாருன்னா யுஎஸ்ஏ 703 யூனிகார்ன்ஸ் வந்து இருக்கு. அடுத்தது சைனா 340 யூனிகார்ன்ஸ் இருக்கு. இந்தியா 3 67 யூனிகார்ன்ஸ் வந்து இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் ஷாம்பன் ட்ரைப் காஸ்ட் தேர் வோட்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஷாம்பன் அப்படிங்கிற இவங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார்ல வந்து இருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின மக்கள். ஸோ இவங்கள்ல ஒரு 7 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லோக்சபா எலக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன கேட்டாங்கன்னா, இந்த ஷாம்பன் ட்ரைப் எங்க இருப்பாங்க? அல்லது யாரு ஃபர்ஸ்ட் ட்ரைப் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ஷாம்பன் ட்ரைப். ஓகேவா? லாஸ்ட்டா சாரா ஓகேங்களா? சாரா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, WHO லான்ச் பண்ண ஒரு ஏஐ ஹெல்த் அசிஸ்டன்ட். ஓகேவா? ஸோ இந்த சாரா கிட்ட போய் நம்ப ஹெல்த் ரிலேட்டடா ஏதாவது டவுட் கேட்டோம்னா, அது நமக்கு இந்த மாரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ChatGPT எப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா ஆன்சர் வருதோ, அதே மாரி ஹெல்த் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ சாஃப்ட்வேர் தான் இந்த சாரா அப்படிங்கிறது. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. இத ஒரு தடவ டேஸ் அண்ட் தென் அதோட தீம்ஸ பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ல இதெல்லாம் தான் முக்கியமா இருந்துச்சு. தேங்க் யூ.